Okay, today the word is not like a sermon. This is something like an awareness message. இன்று நாம் கேட்க போகிற தியான பகுதி ஒரு செய்தியாக இல்லாமல் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு பகுதியாக இருக்க போகிறது. I can talk about this particular topic for a whole day because we have so much to learn. இந்த காரியத்தை குறித்து ஒரு நாள் முழுவதுமாக பேசக்கூடிய அளவிற்கு அநேக சத்தியங்களை நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். Christian community is really in need of this. கிறிஸ்தவ சமுதாயம் இந்த சத்தியத்தை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. I have 70 plus slides. கிட்டத்தட்ட 70க்கு மேலான பேஜஸ் என்கிட்ட இருக்கு. I'm not going to talk about all that. அது எல்லாத்தையும் கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. And also today I'm not planning to give a profound sermon. அதே போல முழுமையாக எல்லாவற்றையும் இன்னைக்கு சொல்லிவிடக்கூடிய ஒரு செய்தியாகவும் இது இருக்காது. I just want to travel and make sure that you are also following me. நான் சொல்லுகிற காரியத்தில் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிற விதத்தில் இன்னைக்கு செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். It is something like not exposing others' mistake but educating our own believers. இது மற்றவர்களை குறை கூறுகிற ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தவறுகள் என்ன என்று நாம் நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. We are trying to educate. நாம் இதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதிகளில் நாம் இருக்கிறோம். Now there are so many things we have learned for so many years without understanding what does it all talk about, and we keep following and keep passing the same kind of understanding to our generations and generations, which is wrong. இந்த காரியம் எதை குறித்து சொல்ல வருகிறது, வேதம் இது எந்த வெளிச்சத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறியாமல் பல ஆண்டுகளாக நாம் அவற்றை பின்பற்றி கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் இதை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் கடத்தி கொண்டு இதை பின்பற்றுமாறு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். So there are few things maybe it seems like not relevant for you right now. ஒருவேளை சொல்ல போகிற ஒரு சில பகுதிகள் இன்று உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு நமக்கு தொடர்பில்லை என்று மாதிரி தோன்றலாம். This is with the vision of reformation. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற காரியம் இல்லை தரிசனம் என்னவென்றால் சீர்திருத்தம் என்ற நோக்கம். So listen carefully. ஆக கவனமாக நாம் இதை கேட்டு if you want to make a note of it, make a note of it. ஏதாவது குறிப்பெடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா குறிப்புகளை எடுத்து, and if you want to get the slide, please get it. ஒருவேளை இந்த நோட்ஸ் எல்லாம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். and if you have any questions, please reach out us. We'll try to clarify. கேட்கப்பட்ட செய்தியில் ஏதேனும் கேள்விகளோ சந்தேகங்களோ உங்களுக்கு ஏற்படுமாயின் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களால் முடிந்தவட்டும் அதை உங்களுக்கு விளக்க நாங்கள் விரும்புகிறோம். Okay, let's get into the subject. இன்றைய தியானத்திற்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்ப I request only one help from you all. உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு உதவியை நான் எதிர்பார்க்கிறேங்க. So whenever we ask for some response, please respond. ஏதாவது கேள்வி கேட்டனா கொஞ்சம் பதில சொல்லுங்க. அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டீங்க. பாத்தீங்களா, உங்களெல்லாம் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. No, I don't want to go with the flow. I want to be very careful with my words. நான் சொல்கிறத அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டு செல்ல விரும்பவில்லை. நான் சொல்கிற வார்த்தைகளை நிதானித்து யோசிச்சு பேச விரும்புகிறேன். How many of you enjoyed last week's sermon? கடந்த வாரம் கேட்ட செய்தி எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்துச்சு? Hallelujah. How many of you think that if you continue to talk about that will be more useful? கடந்த வாரம் கேட்ட செய்தியை இன்னும் ஆழமாக நம்ம தியானித்தா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிச்சவங்களுக்குலாம் தேவையில்லை போல இருக்கு. பட் தேவையில்லைன்னு நாங்கள் அதான் பேசுவோம். ஏன்னா அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். Hallelujah. Whatever it is, we are going to speak the same because that is what we have come prepared. Okay, let me give a quick overview. ஒரு விரைவாக ஒரு முன்னுரையை சொல்ல விரும்புகிறேன். We have been studying the book of Acts. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Especially we are dealing gospel. அதுல குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தியானிக்கிறோம். We all know that gospel has fivefold. இந்த சுவிசேஷமானது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷம். So in that we are dealing how did Jesus live, the sinless life of Jesus Christ. இதுல இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார், பாவமில்லாத அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கிறோம். So how do we live like Jesus? That's what our motto. இப்பொழுது இயேசுவை போல நாம் எப்படி வாழ்வது என்ற காரியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம். So in that particular thing, if I want to live like Jesus, first I should think like Jesus. நான் இயேசுவை போல வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக இயேசுவை போல சிந்திக்க நான் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லை அறிந்து கொள்ள வேண்டும். So I need to think the pure things. அப்படி என்றால் நான் சுத்தமான இல்ல கற்புள்ள காரியங்களை குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். There are 8 things that Paul had written in Philippians chapter 2 verse 8, and we are dealing as of now purity.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுலடிகளார் 8 காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த 8 காரியங்களை இப்பொழுது ஒரு 4வது பகுதியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So purity in your relationships, நம்முடைய உறவுகளில ஒரு கற்புள்ள ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். and purity in recognitions and reputations. ஒருவர்களை பாராட்டும் போதோ இல்ல அடையாளம் காணும் போது உயர்த்தும் போதோ அதுல ஒரு கற்பு இருக்க வேண்டும். And purity in our repentance. நம்முடைய மனம் திரும்புதல்ல ஒரு கற்புள்ள சிந்தனை இருக்க And வேண்டும். as of now we are dealing with the purity with our reverence. இப்பொழுது நாம் நம்மளுடைய கனத்தை கொடுப்பதில் இல்ல பயபக்தியில ஒரு கற்பு இருக்க வேண்டும் என்பதை தியானிக்கிறோம். Are we treating God with the reverence that he deserved? தேவனை தேவனுக்கு உரிய கனத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை வைத்திருக்கிறோமா இல்லையா? What kind of reverence that we do have with respect to the Trinity God? இந்த திரித்துவ தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிற பயபக்தியும் கனமும் என்ன? When it comes to Trinity, the God of Trinity or Godhead, of course we deal the Father with so reverence. நாம் இந்த திரித்துவ தேவனை குறித்து பார்க்கும்போது இந்த திரித்துவ தேவத்தில் முதலாவதாக இருக்கிற இல்ல முதலாவதா the first person இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை மிகுந்த பக்தியுடனும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் சேவிக்கிறோம். So when it comes to Jesus, we'll have more fond, more love. இயேசுவை பொறுத்தப்பட்டு பார்ப்போம் என்றால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க ரொம்ப அன்புன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். We thought, okay, he is very soft, not a strict master like the Father. பிதாவை போல அவர்லாம் ரொம்ப கடினமான ஒரு எஜமான்லாம் இல்லையா, அவர் ரொம்ப மென்மையானவரையா நம்ம நினைச்சுக்கிறோம். அவர் கம்பு எடுத்துட்டு வருவாரு. Father God will come with cane. இவர் கம்பு எடுத்துட்டு வர மாட்டாரு. But Jesus will not come with cane. அன்பே, my love, மானே, my hub, my தேனே, my wonderful. அப்படி சாஃப்ட்டா வருவாரு. அதனால அவர் பரவாயில்ல. He'll come in a very soft tone, so I will like him. So the reverence that we have towards the Father God, பிதாவாகிய தேவனுக்கு நாம் கொடுக்கிற பக்தியும் கனமும், maybe it's like more pure. அது ரொம்ப கற்புள்ள ஒரு இது போல நமக்கு காட்சியளிக்கிறது. When it comes to the reverence towards Jesus Christ, we knocked on one notch. இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற கனத்தையும் பயபக்தியும் அவருக்கு காண்பிக்கும் போது நம் பார்க்கையில் அது ஒருபடி கொஞ்சம் இறங்கி வருகிறது. So that's what many people are keep talking to Jesus on a daily basis and having tea and discussion with the Jesus on a regular basis. அதனால தான் பல நேரங்களில் விடுபட்ட காரியங்களை இன்னைக்கு கேட்கிறோம். ஐயா, நான் இயேசுவோட தினமும் பேசுவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் கூட தான் நான் டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு கலந்துரையாடிட்டுலாம் பண்ணிட்டு இருப்பேன். பிஸ்கட் நான் சொல்லவே இல்லை. அந்த ரத்தப்படி என் தலைமையில் இல்லை. And when a few people, when it comes to Jesus, okay, we saw the white cloth. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நாங்க இயேசுவை பார்த்தோம், அந்த வெண்ணங்கில பார்த்தோம். When it comes to Jesus, we are like, take it granted. இயேசுவை பொறுத்த மட்டும் நம்ம பல நேரங்கள்ல நம்ம ரொம்ப எளிதா அவரை கையாண்டுறோம். But in the Trinity, the Godhead in the three persons, when it comes to the Holy Spirit, we take over advantage when it comes to the third person of the Trinity. ஆனால் இந்த திரித்துவ தேவனை பார்க்கும்போது இந்த திரியேக தேவனில் மூன்றாம் நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை ரொம்ப எளிதாக நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பிரியமானபடி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நாம நடக்கமோ இல்லையோ, நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறார் இல்லையா? Rather than living a life that what God wants and God pleases him, the Holy Spirit God, we live a life that pleases us rather than pleasing him. ஏதோ தெரியாத மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா? லெட் மீ ப்ரூவ் இட். செக். நான் இதை இன்னைக்கு விளக்க விரும்புகிறேன். லெட் மீ ப்ரூவ் இட். அதை நிரூபிக்கவும் விரும்புகிறேன். Let me put it this way. இதை இப்படி சொல்லலாமே. You come to a place wherever Holy Spirit wants you to come, or Holy Spirit is coming to the place wherever you want is to come. பரிசுத்த ஆவியாகிய தேவன் விரும்புகிற இடத்திற்கு நாம செல்கிறோமா, இல்ல நாம விரும்புகிற இடத்துக்குலாம் பரிசுத்த ஆவியானவன் வர வேண்டும் என்று நாம சொல்லி வர்றோமா? வர்றாரா? Are we making him to come like that? ரொம்ப சிம்பிளா, அவர் வர சொல்ற இடத்துக்கு நாம போறோமா, நாம வர சொல்ற இடத்துக்கு அவர் வந்துட்டு இருக்கிறாரா? Are we going to the places where the Holy Spirit God asks and commands us to go? Are we asking the Lord or making him, the Holy Spirit God, to come in the places where we want him to be? I think they didn't understand. புரியலையே உங்களுக்கு? Are you able to follow me? நான் சொல்றது புரியுதா? When was the last time asking the Holy Spirit, okay, come to church? கடைசியா ஏப்பான் ஆவியானவரே சபைக்கு வாங்க.
When was the last time Spirit of God is asking you to come to church? மன்னிக்கும், கடைசியா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல உணர்த்தி சபைக்கு வர வேண்டும் என்று உணர்த்தினார்? But we ask him to come to the church regularly. ஆனா நம்ம அவரை சபைக்கு, ஆண்டவரே சபைக்கு இறங்கி வரும் சொல்லிட்டு இருக்கோம். Hallelujah. Oh, Spirit of God, come down. ஆவியானவரே இறங்கி வாரும். I want you to come down, fill them right now. இப்பொழுதே இறங்கி வந்து இந்த இடத்தை நீர் நிரப்ப வேண்டும். Right now. இப்பொழுதே. இப்ப யாரை கூப்பிட்டா? Who is commanding whom? ஐயோ, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல போல இருக்கு. Hallelujah. Hallelujah. What I'm trying to say is, we are not treating the Holy Spirit with the reverence that he really deserved. பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பயபக்தியையும் மதிப்பையும் கொடுத்து பரிசுத்த ஆவியாகிய தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்கவில்லை என்று தான் சொல்ல விரும்புறேன். So every time we say that, okay, the Spirit of God is descending like a cloud. பல நேரத்துல நம்ம கேட்கிற காரியம், பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெண்மேகம் போல் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். White cloud, sorry. No, when was the last time you saw the white cloud inside the church? கடைசியா எப்பங்க இந்த வெண்மேகத்தை சபையில நீங்க பாத்தீங்க? How long we have been not telling this? எத்தனை வருஷமா இதே காரியத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். Oh, from my childhood I heard this term. என்னுடைய சிறு பருவத்திலிருந்து நான் இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Oh, Spirit of God is coming down like a cloud over this place. ஒரு மேகம் போல இந்த இடத்துல பரிசுத்த ஆவியாகிய தேவன் இறங்கி நிரப்பி கொண்டிருக்கிறார். Oh, he filled everyone. அவர் எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். Then the drummer will get the anointing first. முதலாவது அங்க கொட்டடிக்கிறவருக்கு தான் anointing வரும். And he increased the tempo. அவர் டெம்போவை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணாரு. And their clapping tempo increased. உடனே கைத்தட்ட வேகமும் கொஞ்சம் And கூடுது. the jumping started. உடனே குதிக்க ஆரம்பிக்கிறோம். And rolling, shouting. கீழ விழுந்து உருளுறோம், சத்தம் போடுறோம். Oh, 10 minutes continuously. 10 நிமிஷம் தொடர்ந்து இது நடக்குது. And this guy is doing a hard work. அங்க ட்ரம்மர் தான் ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். Whether the Spirit of God is doing hard work, but this guy is doing a really hard work to keep the Spirit of God into this place. பரிசுத்த ஆவியாகிய தேவன் செயல்படுறாரோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த அங்க கொட்டடிக்கிற அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு பரிசுத்த ஆவியான தேவன் அங்க வச்சிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. If the drummer is absent, then obviously Spirit of God is also absent. ஒருவேளை அன்னைக்கு ட்ரம் வாசிக்கிறவர் மட்டும் சபைக்கு வரலன்னா அன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனும் வர மாட்டாரு. Do we have the purity, the reverence that you have with the Holy Spirit then? பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் பயபக்தியும் எங்கே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில்? அவ்வளவு சீப்பா போயிடுல. We take it so grand. We forget what happened Ananias and Sapphira. அனனியாவும் சப்பீராவுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தது என்பதை நாம் மறந்து விட்டோமா? We forgot that he is God. அவர் தேவன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். How many times we malpractice or malfunction with respect to the Spirit of God? பரிசுத்த ஆவியாகிய தேவன் செய்கிறார் என்று சொல்லி எத்தனை முறை போலியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். The outward, the commercial, secular, sin industry understand that we are cheating. நாம இந்த மாதிரி ஏமாத்துறோம் என்பதை உலகத்துல சினிமா எடுத்து வாழ்க்கை நடத்துகிற சினிமாக்காரங்க அவங்க படத்துல காண்பிக்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. He could easily understand, he could easily discern that these people are cheating. உலகத்துல சினிமா படத்தை எடுக்கிற ஒரு மனுஷனால சபையில இதுங்க ஏமாத்துறாங்க என்பதை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. Let me tell you, many people they thought why God reacted in that way in Acts chapter 5 when it comes to Ananias and Sapphira. பல நேரங்களில் இந்த ஒரு கேள்வி அநேக ஜனங்கள் எழுப்புவது உண்டு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் தேவன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை உடனடியாக கடுமையான ஒரு காரியத்தை மேற்கொண்டார் என்று. Oh, many people say that we wonder why the graceful mercy, kindness and our tenderness God had done such a cruel event on that particular day with respect to these two believers. பல பேர் இந்த கேள்வியை கேட்பதுண்டு. இந்த இரண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய கிருபையும் இரக்கமும் சாந்தமும் மென்மையும் அன்பும் நிறைந்த தேவன் இப்படி ஒரு கடுமையான தண்டனையை வழங்கினார் என்று. But one scholar has written this way. ஆனா ஒரு வேத அறிஞர் இப்படியாக எழுதி இருக்கிறார். It's not my statement. இது நான் சொல்வது அல்லங்க. There was a man of God who said, I am not wondered why God had done that on that particular day, but I am really wondering why God has not doing such kind of things in this particular days. அந்த வேத அறிஞர் இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது அந்த நாளில் தேவன் ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு காரியத்தை ஒரு தண்டனையை அன்று வழங்கினார் என்பதை குறித்து எனக்கு துளி அளவும் சந்தேகமோ ஆச்சரியமோ ஏற்படுவதில்லை. ஆனால் எதை குறித்து நான் வியக்கிறேன் இல்லை ஆச்சரியப்படுகிறேன் என்றால் ஏன் தேவன் இன்று சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது ஏன் இந்த கடுமையான தண்டனைகள் இன்று நிறைவேறவில்லை என்று. So today whatever I'm going to talk about, maybe you don't like it. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ல போற சில காரியங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம்.
இருந்திருக்கலாம். Maybe people, those who are watching online, they'll really feel that it is something like a cult. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க இன்னைக்கு கேட்கிற செய்தியை குறித்து என்ன நினைப்பீங்கன்னா இது ஒரு தவறான போதனை என்று. But let me beg you, beseech you, request you, and I mean ask you, please listen this sermon with an open, genuine heart. ஆனா ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல வேண்டிக் கொள்கிறேன், உங்கள்கிட்ட தாழ்மையாக கரங்கூப்பி நான் கேட்கிற காரியம் என்னவென்றால், முழு இருதயத்தோடும் ஒரு திறந்த மனதோடும் இந்த செய்தியை நீங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க. Let me put in this way. இல்ல நான் இப்படி சொல்கிறேனே, Peter was born and brought up in Jewish family. ஒரு யூத கலாச்சார குடும்பத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன் பேதுரு. So from his childhood he knows what is a clean animal, unclean animal, and so on. அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே எது சுத்தமான விலங்குகள் எது அசுத்தமான விலங்குகள் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். And he knows about all the Jewish practices. அது மாத்திரமல்லாமல் இந்த யூத கலாச்சாரத்துல பின்பற்றுகிற எல்லா பழக்க வழக்கங்களையும் அவர் அறிந்திருந்தார். He had grown up in that. அதிலே அவர் வளர்ந்தவருங்க. So while he was growing, that mentality has also been grown, the Jewish mentality. அவர் சரீர பிரகாரமாக வளரும்போது இந்த யூத கலாச்சார பின்னணி என்கிற சிந்தனையும் அவரோடு கூட வளர ஆரம்பிக்கிறது. Now you know the story. He came to the house of Cornelius, that is in Acts chapter 10. நாம் நன்றாக அறிந்திருக்கிறபடி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு அவர் கொர்நேலியுவின் வீட்டுக்கு வருகிறார். So basically the Jewish people will not come to the Gentiles house. ஆனால் இந்த யூத ஜனங்கள் பொதுவாக ஒரு புறஜாதியார் வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டாங்க. You know what happened in Acts 10. உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது என்று. The dissension, Spirit of God was descending over the Gentiles. புறஜாதியார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Now in the 11th chapter this guy was returning back to the Jerusalem church. இப்பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த பேதுரு ஆனவர் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்திற்கு திரும்பி வருகிறார். And everybody started mocking. அங்க எல்லாரும் உடனே கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Oh, you go to the Gentiles house. ஐயா புறஜாதியார் வீட்டுக்கு நீங்க போனீங்க. And you ate with them. அவங்களோட நீங்க சாப்பிட்டீங்களா? Oh, puppy shame. ஐயா இது என்னய்யா இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டீங்க? Oh, you are a Jew. நீங்க யூதன் அல்லவா? How come you have that kind of relationship, or maybe how can you have that kind of connection with the Gentile? That is like defiling. ஐயா நீங்க யூதன் அல்லவா, எப்படி இப்படி இந்த புறஜாதியார் கூட போயிட்டு இப்படி ஒரு தொடர்பு உங்களுக்கு வைக்கலாமா? உங்களுக்கே இது அசிங்கமா இல்லையா? How come you do this? எப்படி உங்களால இதை செய்ய முடிஞ்சிச்சு? Now Peter is explaining what had happened in the house of Cornelius. இப்பொழுது பேதுருவானவர் கொர்நேலியுவின் வீட்டில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறார். They were mocking. அவங்க இதை ஏளனம் செய்தாங்க. They were questioning. கேள்வி கேட்டாங்க. They were doubting. சந்தேகப்பட்டாங்க. In fact, they were rebuking Peter. இன்னும் சொல்லப்போனா ஏன் பேதுரு இதை செய்தீர் என்று கடிந்து கொண்டாங்க. Because that is how they grown up. ஏன்னா அப்படிதான் அவங்க வளர்ந்திருந்தாங்க. Even Peter was also grown up in that way. இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்துல தான் பேதுரும் வளர்ந்தவர். So that mentality was there more than 30 to 40 years. ஆகவே கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு மேலாக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையின் அடிப்படையிலே வளர்ந்த ஒரு Now மனிதர். suddenly Peter came and explained what had happened in that house. இப்பொழுது திடீரென்று பேதுரு வந்து கொர்நேலியுவின் வீட்டில் என்ன நடந்தது என்பதை விளக்குகிறார். Let me read one verse. Turn your Bible. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். Acts chapter 11 அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் verse 18. 18வது வசனம். When the others heard this, they stopped objecting and began praising God. They said, we can see that God has also given the Gentiles the privilege of repenting of their sins and receiving eternal life. அப்போஸ்தலர் 11:18 இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். These many years they have been rejecting and resisting this. இத்தனை வருட காலமாக இந்த புறஜாதியார் வரக்கூடாது என்று எதிர்த்து நின்று அவர்களை தடுத்து நிறுத்தின கூட்டம் இது. Once they heard all that, ஆனா இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்ட பொழுதோ they received in the open heart. ஒரு திறந்த மனதோட அதை ஏற்றுக்கொண்டாங்க. Rather than opposing, எதிர்த்து நிற்காமல்
மாத்திரமல்லாமல் look at the heart of the Christian. அந்த கிறிஸ்தவர்களுக்கு இருந்த மனப்பான்மையை Look பாருங்க. at the heart of the believer. விசுவாசிகளுக்கு இருந்த மனப்பான்மையை They பாருங்க. believed something for more than 30 years. Maybe their age is approximately late 30s then. அங்க இருந்த எல்லாருக்கும் கிட்டத்தட்ட மினிமம் 30 வயதுக்கு மேலானவர்களா இருக்கணும். 30 வருடங்கள் அதிகமாக அவர்கள் கேட்டு விசுவாசித்த ஒரு காரியம். So they have believed this for so many years. பல வருஷமா இத அவங்க விசுவாசிச்சிட்டு இருக்காங்க. The moment Peter came and explained what God had done, ஆனால் பேதுரு வந்து தேவன் என்ன செய்தார் என்ற காரியத்தை விவரித்த போதோ they immediately accept that they were wrong and they praise God for what had happened. உடனடியாகவே தேவன் செய்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கு நடந்த காரியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்தினார்கள். I want you to have that kind of heart of acceptance. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட இருதயத்தோட நாம இந்த செய்தியை கேட்கணும். நான் கேட்டுக்கொள்றேன். Whatever I say, நான் எதை சொன்னாலும் don't verify with your own experience. உங்களுடைய அனுபவங்களை வைத்து அதை அளந்து பார்க்காதீர்கள். Don't verify with the so called great man of God. ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்ன காரியமோ அவருடைய அனுபவமோ வைத்து இதை சரியான சோதித்து பார்க்காதீங்க. So many times whenever we teach the truth, they said, okay, that man of God told that, but you are telling like this. But people are not ready to look at the Bible, what the Bible really talk about that. பல நேரங்களில் சில நேரம் சத்தியத்தை என்ன என்று நாம் சொல்லும்போது உடனடியா மக்கள் சொல்ற காரியம் என்னன்னா, ஐயா அந்த பெரிய தேவ மனுஷர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க எப்படி சொல்றீங்களேன்னு சொல்றாங்க. ஆனா இதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனுஷங்க என்ன சொல்றாங்க நம்ம யோசிக்கிறோமே, கர்த்தருடைய ஆவியானவர் அருளின நமக்கு இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்பதை சோதித்து அறிய தேடி பார்க்க நாம ஏன் யோசிக்கிறோம், ஏன் மறந்துட்டோம்? So today I want you to listen this with a genuine open heart of acceptance. ஆகவே ஒரு திறந்த மனதோடு ஒரு வெளிப்படையான ஒரு மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ற ஒரு இருதயத்தோடு இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொள்ளுமாறு நான் கேட்கிறேன். So look at the person who is sitting next to you. பக்கத்துல இருக்கவங்கள கரங்களை பிடித்து, it seems like these guys have not yet started. இன்னும் இவங்க ஆரம்பிக்கலே போலியே. I really don't know what is going to happen today. எப்போ முடிப்பாங்க, என்ன நடக்கும்னே தெரியலையே. But stay tuned. எங்களோட பயணிங்க. No, it will be interesting. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். Either it will make you angry, ஒன்ல அது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும், or your eyes will be enlightened, இல்ல என்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், or you'll have more questions, இல்லனா இன்னும் அதிகமாக கேள்விகள் உருவாகும், which will drive you to study more the Bible. அந்த கேள்விகள் இன்னும் அதிகமாக சத்திய வசனத்துல சத்தியம் என்ன என்று உங்களை தேட வைக்கும். Okay, let's get into the subject. நம்ம சத்தியத்துக்குள்ள நம்மளுடைய கவனத்தை திருப்போம். இப்போதா right now yes. How many of you received the Spirit of God? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் ஒரு ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மிச்சவங்களுக்குலாம் என்ன சந்தேகமோ? Hallelujah. Hallelujah. So you know you know about the Spirit of God, right? அப்ப ஆவியானவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? Okay, tell me, who is Spirit of God? அப்ப நீங்களே சொல்லுங்களேன், ஆவியானவர் யார்? வேற தேர்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டிங்கிற ஆன்சரை நான் தான் முதல்ல சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஏன் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எழுதுறாங்களாமா கீழே தேர்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி. அப்புறம் மேலே வேற ஹூ இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட்? பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்பவர் யார்? கம்ஃபர்டர், நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர், வேற சத்தியத்துக்குள் நடத்துவார், கைட் us into the truth, standing us, giving with power, fantastic, giving power to be the witness, வேற advocate. போன வாரம் ஒரு பெரிய ஸ்லைடு போட்டு வரிசையாக லிஸ்ட்டு போட்டிருந்தேன். இவங்க எப்படி தெரியுமா, சில பேர் சப்பு வாங்கிட்டு அவன் சப்பில் அழகாக அடுக்கி கொடுத்துருப்பான். இவங்க வாங்கி சப்பை வாங்கி பிரித்து மேய்வாங்க பேர். கன்விக்டர். லெட் மீ put that slide. மறுபடியும் அது என்னன்னு சொல்லி விவரிக்கிறோம். No, look into that. அதை நீங்க பாருங்க. Go to the slide. See, this is what we have studied. கடந்த வாரம் இந்த காரியத்தை நாம் தியானித்தோம். The first one is basically Spirit of God is the Spirit of truth. முதலாவதாக இவர் சத்தியத்தின் ஆவியானவர். He teaching us the truth. அவர் சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறார். He guiding us into the truth. சத்தியத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிறார். And he is reminding about the truth. சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். சும்மா கத்த வைக்கிறவர் கிடையாது. He is not somebody who will make us to shout. சும்மா கைத்தட்ட வைக்கிறவர் கிடையாது. He is not somebody who will make us to clap. சும்மா குதிக்க வைக்கிறவர் கிடையாது. Not somebody who make us to jump. கீழ படுத்து கிடந்து உருண்டு அப்புறம் துணியை போட்டு மூடுறது, அப்ப அந்த கதைலாம் பைபிள்ல இல்ல. Not somebody it's like rolling in the floor, somebody falls down and clothing them. Such things are never seen in the Bible.
Okay, Spirit of truth. சத்தியத்தின் ஆவியானவர். Then he is the Spirit of Christ. இரண்டாவது கிறிஸ்துவின் ஆவியானவர். So more you know about the Spirit of God, he is revealing more about Christ. நாம் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் கிறிஸ்துவின் ஆவியானவராய் இருக்கிறபடியால் கிறிஸ்து யார் என்பதை இன்னும் அதிகமாக நமக்கு விளக்குகிறார். You know what is the foolishness in the Christianity? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல காணப்படுற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? They don't like word. வசனம் நமக்கு பிடிக்காது. They don't read word. வசனத்தை வாசிக்க மாட்டோம். They don't study word. வசனத்தை படிப்பது தயாரா இல்ல. They don't listen word. வசனத்தை கேட்க தயாரா இல்ல. Because the word is Christ. ஏனென்றால் இந்த வசனம் வார்த்தையாகிய இரண்டாம் நபரான கிறிஸ்து. The word became flesh. இந்த வார்த்தை மாம்சமாகி and now the flesh is became the word. அந்த மாம்சமானது இப்பொழுது நம்முடைய கரத்தில் வார்த்தையாக So இருக்கிறது. basically the word is Christ. ஆகவே இந்த வார்த்தையானவர் இரண்டாம் திருத்துவ நபரான இயேசுவானவர். In fact Revelation says his name is the word. இன்னும் சொல்லப்போனா வெளிப்படுத்தல வாசிக்கும்போது அவருடைய நாமம் வார்த்தை. They will not interact with the word, வார்த்தையோட அவங்க பேச தயாரா இல்ல, but they will fly with the Spirit of God. ஆனா பரிசுத்த ஆவியில பறக்குறோம் நினைச்சுப்பாங்க. அப்படியே மிதப்பாங்க, ஆவியிலே மிதப்பாங்க. They will always float in the spirit. ஆனா கிறிஸ்துவ பத்தி ஒண்ணும் தெரியாது. But they will never know who is Christ. If you are moving or floating by the Spirit of God but not knowing about Christ or not knowing about what Christ has done, let me tell you, you are in a dangerous zone. ஒருவேளை நீங்க ஐயா நான் ஆவியில நடக்கிறவர், ஆவியில அசைகிறவர், ஆவியில பறக்கிறவரா கூட இருந்தாலும் சரிங்க, ஆனா உண்மையிலே இந்த கிறிஸ்துவான தேவன் யார், இந்த கிறிஸ்து என்ன காரியங்களை செய்தார், இந்த வார்த்தை என்ன குறிப்பிடுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், ரொம்ப பெரிய ஆபத்துல நாம இருக்கிறோம். It's I don't want to use the word foolishness, but it is basically, I mean, you really don't know who is the Spirit of God. ஒருவேளை இதை சொல்றதுக்கு முட்டாள்தனங்க வார்த்தையை பயன்படுத்த நான் விரும்பல, ஆனா என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உண்மையாகவே பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. So he is revealing Christ. அவர் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். Do you notice that I use the pronoun he? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து பேசும்போது அவர் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். He is the person. அவர் ஒரு ஆழ்தத்துவமான மனிதர். He is not the power. அது அவர் ஏதோ ஒரு சக்தி இல்ல வல்லமை மாத்திரம் இல்ல. He is not the cloud. அவர் ஏதோ மேகம் அல்ல. He is not the wind. அவர் ஏதோ காற்று அல்ல. He is not the oil. அவர் ஏதோ எண்ணெய் அல்ல. He is not the water. அவர் ஏதோ தண்ணி இல்லங்க. He is not the fire also. இல்ல அவர் அக்கினி எல்லாம் இல்லங்க. He is the person. அவர் ஆழ்தத்துவமான ஒரு நபர். All the metaphors are using to explain the quality and attribute of that person. இந்த உருவகங்கள் எல்லாமே இந்த நபருடைய குணாதிசயங்களையும் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நமக்கு விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான். He is like a wind means sovereign. அவர் ஒரு காற்றை போல் செயல்படுகிறார் என்ற வார்த்தை அவருடைய ஏக சக்ராதிபதியத்தை நமக்கு விளக்குகிறது. He is like a fire, he is purifying you. அவர் ஒரு அக்னியாய் செயல்படுகிறார் என்ற வார்த்தை அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிறது. He is a water cleansing you and quenching your thirst. அவர் தண்ணீரை போல செயல்படுகிறார் என்ற வார்த்தை அவர் நம்மை சுத்தப்படுத்தி நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார், நம்முடைய தாகத்தை அவர் மாற்றுகிறார் என்று விளக்குகிறது. இது தெரியாம rather than knowing this, அப்படியே அபிஷேகத்துல நிரம்பின பிரதர் அப்படியே சில்லுன்னு ஆவியானவர் இறங்கினாரு. Brother, I was completely filled in anointing and I was suddenly stillness of God I was filled. I think they didn't have that experience. ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ அரமிக்ல பேசுற மாதிரியே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பாரு, நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. As we are talking in Aramaic and nobody connected to us. And somebody will feel like a fire. ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம்னா அக்கினி, ஐயா ஃபயராவே இருப்பாரு. All the time the person will be in fire. முதல்ல சொல்லிருக்கேன், தள்ளி நின்னுக்கிறேன். You can tell me first it's like I can make a step back. அதுல வண்டர் பாத்தீங்களா, ஒரே இடத்துல ஃபயர் இருக்கும் ஐஸ் இருக்கும். But you look at the oxymoron here. On one side you have the fire, on the other side you have the water. நியூட்ரல் ஆயிராது. இந்த ரெண்டும் சமநிலையை உருவாக்கி விடாதா? தெரியல, சரி வேண்டாம். I don't know, but let's leave it. டைம் இல்ல. We don't have time. And the Spirit of Christ.
மூன்றாவதாக கிறிஸ்துவின் ஆவியானவர். So he is revealing Christ. அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். So whatever you do by the Spirit of God, it is glorifying Christ. நாம பரிசுத்த ஆவியாகிய தேவனை கொண்டு செய்கிற எல்லா காரியங்களும் அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். And we are standing as a witness for Christ. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the next one is spirit of conviction. மூன்றாவதாக உணர்த்துகிற ஆவியானவர். Conviction about sin, பாவத்தை குறித்து உணர்த்துகிறார். conviction about righteousness, நீதியை குறித்து உணர்த்துகிறார். conviction about the judgment. நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறார். So we will be, we will fill with anointing. நாம அபிஷேகத்துல நிரம்புறோம். And next somebody who is sitting next to you, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களோ having full anger and rage against that person, but both of us filled with the filled with the anointing, and they'll speak in tongues and they'll move in the gifts. பக்கத்துல இருக்கிற மேல அவ்வளவு மூர்க்க கோபம் எல்லாம் கொண்டிருப்போம். ஆனா இந்த ரெண்டு பேருமே சபையில இருந்துட்டு ரெண்டு பேருமே ஆவியானவரால நிரப்பப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம் சொல்லிட்டு ஆவியில அசைந்து கொண்டிருக்கிறோம். நான் மூர்க்க கோபம் ஏதாவது இந்த மாதிரி சொன்னனா? I don't think I said that. But no, see, basically that is, no, we treat him without any reverence. எந்த ஒரு பயபக்தி இல்லாம இன்னைக்கு இந்த காரியங்களை நம்ம கையாள ஆரம்பித்து விட்டோம். The only thing we like when it comes to Spirit of God, that is power. நமக்கு இந்த ஆவியானவர் குறித்து பேசினாலே நமக்கு பிடிக்கிற காரியம் என்னன்னா இந்த வல்லமை. Power, வல்லமை, power, வல்லமை, வல்லமை உண்டு அட்ரா drums. There is power, increase the tempo. But you know for why the power? ஆனா எதுக்காக இந்த வல்லமை கொடுக்கப்பட்டது தெரியுமா? The power to be born again. மறுபடியும் மறு ஜென்மம் அடைவதற்கு, மறுபடியும் பிறப்பதற்கு கொடுக்கப்பட்டது. வசனத்தை கொண்டு ஆவியானவராலே ஜெனிப்பிக்கப்பட்டோம். By the word we are born again, we are renewed. By the Spirit of God we got regenerated. பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். And power to be a witness. இந்த வல்லமை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சாட்சியா வாழ்வதற்கு, to stand for Christ, கிறிஸ்துவுக்காக நிற்பதற்கு, to show Christ, கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு, to behave like Christ, கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் காண்பிப்பதற்கு, even the persecution, the midst of the persecution, to behave, to stand like Christ for the sake of Christ. துன்பப்படுத்தும் போது, நம்மளை பலர் காயப்படுத்தும் போதும் கூட கிறிஸ்துவை காண்பிப்பதற்காக, கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்பதற்கு, that is the power of the Holy Spirit. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The next we have studied, do we have the Holy Spirit? அடுத்து நாம் ஒரு கேள்வி குறித்து தியானித்தோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? Let me give one disclaimer to start off. இத சொல்ல முன்னாடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். Today in the Christian world, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல there is a term. ஒரு வாக்கியத்தை நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். Have you got anointed by the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதாயா? And people will say that. அதுக்கு மக்கள் சொல்வாங்க, I got saved, நான் ரட்சிக்கப்பட்டேன், but waiting for the anointing. ஆனா அபிஷேகத்துக்கு காத்திருக்கிறேன். You wait, let me explain today. கொஞ்சம் காத்திருங்க, அது என்ன நான் மொத்தமா விளக்குறேன். There is no separate experience called anointing. அபிஷேகம் என்று தனிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்ப கல்ல எடுத்துப்பாங்க. Now itself people are taking stones. Wait பண்ணுங்க. Please hold on. ஏறிறதுக்கு முன்ன வெயிட் பண்ணுங்க. Please hold on till the end of the message. So we proclaim in a Pentecostal and a charismatic world, we say that okay, maybe you got saved, but check whether you got anointed. ஆனா இன்னைக்கு பெந்தேகோஸ்தேல் இந்த கரிஸ்மாட்டிக் உலகத்துல நம்ம எப்படி சொல்லிவிட்டோம்னா, ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், ஆனா உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதான்னு கொஞ்சம் சோதிச்சு பாத்துக்கோங்க. So if you don't have the Spirit of God, wait and fast and pray and cry. ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இல்ல, பரிசுத்த ஆவியான அபிஷேகம் இல்லனா, ஐயா நீங்க காத்திருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, கதறி அழுது கெஞ்சி கேளுங்க. We fasted for 40 days to get the Spirit of God. நாங்க 40 நாள் காத்திருந்து ஜெபித்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். I was standing on my knees for days on days and cried to get the Spirit of God. நான் நெடுமுழங்கால பல நாட்களாக நின்று ஜெபித்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். But Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, if you believed, if you repent and got the forgiveness of sin, then you got the Holy Spirit. That is Acts chapter 2:38. அப்போஸ்தலர் 2:38 சொல்லும்போது, நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். And when the people, those who in the Cornelius house, when they heard the gospel, they received the Holy Spirit. அப்போஸ்தலர் 10:34 கொர்நேலியு வீட்டில அன்று இந்த சுவிசேஷத்தை வார்த்தை அவங்க கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். And Ephesians 1:13, when you heard the gospel and believed, you got the Holy Spirit. எபேசியர் 1:13, எபேசியர் எழுதின நிருபத்துல வாசிக்கும்போது 1:13ல நீங்க சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த பொழுது இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். And John 7:38, Jesus said, when you believed, you have the Holy
Holy Spirit. யோவான் 7:38 சொல்லும்போது நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். And Acts 19:2, you received the Spirit of God when you believed the word. அப்போஸ்தலர் 19:2 சொல்லும்போது நீங்கள் தேவனை விசுவாசித்த பொழுது இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று அவர் கேட்கிறார். And Acts chapter 11:17, Peter said, and after the event of Cornelius' house, he said, we received, God has given the gift, same gift, the Spirit of God is a gift. அப்போஸ்தலர் 11:17 பேதுரு கொர்நேலியு வீட்டில் நடந்த காரியங்களுக்கு பின்பாக அதை விவரிக்கும் போது சொல்லும்போது தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஒரு பரிசாக உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்கிறார். And Galatians 3:14 says, we have received the Holy Spirit by faith. கலாத்தியர் 3:14 வாசிக்கும் போது நாம் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் போன வாரமே சொன்னாங்கல்ல அப்படி நீங்க யோசிக்கிறீங்க. Maybe you will think all these verses these people quoted last week. Hallelujah. Hallelujah. அப்ப ஏன் திரும்ப சொல்றோம்? So why are we quoting it again? ஏன்னா அவங்க நிறைய முறை வேற என்னத்தையும் சொல்லிட்டாங்க. Because the outside world has quoted many things for so many years again and again. Thousands of times we heard the sermon. 1000 முறை நம்ம இந்த பிரசங்கங்களை கேட்கிறோம். Sorry to say this. சொல்வதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். I just want to be very careful with my words. என்னோட வார்த்தைகளை மிகவும் கவனத்தோடு இருக்க விரும்புகிறேன். Today there are few doctrines called fundamental doctrine for the church. இன்னைக்கு சில சத்திய உபதேச கோட்பாடுகளை நம்முடைய சபைக்கான அடிப்படை உபதேசங்களாக நாம் வைத்திருக்கிறோம். In that fundamental doctrines, one of the doctrines is, do you have received the anointing of the Holy Spirit? இந்த அடிப்படை உபதேசங்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த சபைக்கான உபதேசங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனின் அபிஷேகம் இருக்கிறதா? You got saved. ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. That is one doctrine. அது ஒரு சத்தியம். The next doctrine is, அடுத்த சத்தியம் என்னன்னா, have you got anointed? ஐயா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? So this is something like, if you don't get anointed, something you are in lack. இது எப்படி சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அபிஷேகம் இல்லனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று. With a humble heart, ஒரு ரொம்ப தாழ்மையான மனதோட, but with the more clarity, ஆனா இன்னும் தெளிவான வசனத்தோட, as per the Bible, வேத வசனம் என்ன சொல்கிறது? that is not the fundamental doctrine. இது அடிப்படை உபதேசம் அல்ல. Stay tuned. எங்களோட காத்திருங்கள். With an open heart, ஒரு திறந்த மனதோடு we'll prove it from the scripture. வசனத்திலிருந்து இதை நாங்க இன்னைக்கு என்ன விளக்க போகிறோம்? There is no separate experience of baptism of the Holy Spirit today for a believer. ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு தனிப்பட்ட அனுபவமாக பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம் என்று ஒன்று கிடையாது. What happened in Acts 2:8? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னையா நடந்தது? What happens on 8? 8ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? What happens on 10? 10ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? Let me explain. நான் விளக்குகிறேன். Let's look at just one diagram. ஒரு படத்தை மட்டும் நான் பார்க்க போறோம். Look at this diagram. அந்த படத்தை பாருங்க. And no baptism of the Holy Spirit. This is happened in the Bible, in the Acts of Apostles. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் இது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். Look at the verse. அந்த வசனத்தை பாருங்க. Acts chapter 1:8. அப்போஸ்தலர் 1:8. So what the verse says? வசனம் என்ன சொல்கிறது? You will receive power. நீங்கள் பரத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு. For what? எதற்காக? You will be a witness. ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு. Where? எங்கயா சாட்சியா இருக்கணும்? First, முதலாவது Jerusalem and Judea. எருசலேமிலும் யூதேயாவிலும், then Samaria, அதற்கு அடுத்து சமாரியாவிலும், then ends of the earth. அதன் பின்பு உலகத்தின் கடைசி மட்டும். Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். They got the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். That is only for devoted Jewish people. அது குறிப்பாக தேவ பக்தியுள்ள யூதர்களுக்கு மாத்திரமே Oh, that கொடுக்கப்பட்டது. happened in Jerusalem. அது எருசலேமில் நடந்தது. Then now Acts chapter 8. இப்பொழுது அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரம். This has happened in the place of Samaria. இது சமாரியா என்ற இடத்தில் நடந்தது. For the people of Samaritans of Jew. சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பாதி யூதர்களாக காணப்பட்ட இந்த ஜனங்களுக்கு. Then Acts 10. இதன் பின்பாக அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம். This is for Cornelius and for Gentiles. இது கொர்நேலியுவுக்கும் அவனோடு இருக்கிற எல்லா புறஜாதியர்களுக்கும் நடந்தது. The entire human race of the world at that point of time can be divided into 3. அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட இந்த மொத்த உலக மக்களையும்
மூன்று கூட்டங்களாக பிரிவுகளாக நம்மளால பிரிக்க முடியும். Jewish people, யூத ஜனங்கள், half Jews, Samaritans, சமாரியர்கள் பாதி யூதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், and Gentiles. இன்னொரு புறஜாதியார். So now the Spirit of God is the baptism of the Holy Spirit, okay, happened for the Jewish people on Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் இந்த பக்தியுள்ள யூதர்களுக்கு நடந்தேறியது. And Acts chapter 8, it is for Samaritans. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அது சமாரியர்களுக்கு நடந்தேறியது. And Acts chapter 10 for the Gentiles. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது புறஜாதியருக்கு இந்த ஞானஸ்நானம் வரலப்பட்டது. Is there any Jew over here? இங்க ஏதாவது யூதர்கள் இருக்கிறீங்களா? யாரா யூதர்கள் இருக்கீங்களா? Is there someone? இல்ல போல இருக்கு. Is there any Samaritans? இல்ல சமாரியர்கள் யாராவது இருக்கிறீங்களா? Is there any Gentiles? இல்ல புறஜாதியார் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் தூக்குனா தூக்குவேன். Are you all Jews? நீங்க எல்லாம் யூதர்களா? ஒன்னு சொல்றது through the seed of Abraham I am the Jew. அப்படி கேட்க வரல நான். ஆபிரகாம் மூலமா நானும் யூதன். ரொம்ப டாக்டரின்ல போயிட வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் கேட்கல, பொது நேரடியாவே கேட்கிறேன். ரொம்ப தெளிவா பிறப்பால் யூதர்கள் யாரும் இருந்தால் கையை தூக்கி காட்டுங்கள். If you are a Jew by birth, we request you to please raise your hands. If you are a Samaritan, raise your hands. ஒருவேளை நீங்க சமாரியர்களாக இருந்தா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? No Jews, யூதர்கள் இல்லை, no Samaritans. சமாரியர்கள் இல்லை. Now we are all Gentiles. இப்ப அப்ப நம்ம எல்லாருமே புறஜாதியார்கள் தான். Have this mindset. இந்த ஒரு மனதில் இதை வைத்துக் கொள்ளுங்கள். Look at 2. They got the anointing of Spirit of God for Jewish people. 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அங்க நடந்தேறியது. 8 for Samaritans. 8ஆம் அதிகாரத்துல சமாரியர்களுக்கு, 10 for Gentiles. 10ஆம் அதிகாரத்துல அது புறஜாதியாருக்கு. அப்படியே மனசுல வச்சிட்டு நான் சொல்ற பிக்சர் வாங்க. Just have all these things in your mind and listen what I'm saying. Have you read any supernatural experience in Acts 2? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பிரத்யட்சமாக நடக்கிற ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு வெளிப்பாடு, ஒரு ஒரு அடையாளத்தை நீங்க பார்க்க முடியுதா? பாத்தீங்களா பார்க்கலையா? Is there any spectacular events happening in Acts chapter 2? Yes. ஐயோ புரிஞ்ச மாதிரியா நடிங்களேன் தயவு செய்து. Yes. Acts 2 they spoke in tongues. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அந்நிய பாஷையில் அவங்க பேசினாங்க. They spoke in the foreign languages, real languages. அந்த காலத்துல காணப்பட்ட பல பாஷைகள், மக்களுக்கு புரியுற பாஷையில அவங்க பேசினாங்க. So some supernatural experience. அப்பங்க ஒரு அசாத்தியமான ஒரு அடையாளம் காணப்பட்டது. Acts chapter 8 something had happened. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வித்தியாசம் ஒன்று நடந்தது. Acts chapter 10 something had happened. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு அடையாளம் காணப்பட்டது. We dealt all these things last week. இதெல்லாம் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். Now my question is, with that mindset, இந்த கண்ணோட்டத்தோட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். Acts chapter அப்போஸ்தலர் 9 9ஆம் அதிகாரம், one second. No, Acts chapter 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41. 41வது வசனம். Acts chapter 2:41. அப்போஸ்தலர் 2:41. There are 3,000 people, they have joined the church. அஞ்சு ஏறக்குறைய 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டனர். They received the word. அவங்க இந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. And 3,000 joined in the church. 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டனர். Did they have any supernatural experience? அவர்களுக்கு பிரத்யட்சமாக அசாத்தியமான அடையாளம் என்று ஏதாவது நடந்தேறியதா? பதில் சொல்லுங்களேன். You can please let us know. There is no mention. Nothing has been mentioned. வேதாகமம் அப்படி எந்த காரியத்தை நமக்கு எழுதவில்லை. Acts chapter 4:4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 5,000 people, they heard the word and believed, they joined the church. ஏறக்குறைய 5000 ஜனங்கள் வசனத்தை கேட்டு சபையில் சேர்க்கப்பட்டார்கள். Did they have any spectacular experience? அவர்களுக்கு வித்தியாசமாக பிரத்யட்சமாக அசாத்தியமான ஏதாவது அடையாளம் நடந்ததா? Why? ஏன்? Nothing had happened. எதுவும் நடந்த மாதிரி எழுதப்படவில்லை. Why? Because the Pentecost for Jewish people is done. ஏற்கனவே இந்த யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே நடந்தேறியது. The CM has inaugurated the plan in Chennai. முதலமைச்சர் சென்னை பட்டணத்துல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். So there are few people, they came to the stage and took the photographs and all these things. அஞ்சு மேடையில ஒரு சில ஜனங்கள் வந்து முதலமைச்சரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. And rest of the Chennai people will not have any celebrations. Automatically they will get the
key of the house. அன்று சென்னை பட்டணத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அவர்களுக்காக தனிப்பட்ட ஒரு விழாவும் ஒரு கொண்டாட்டமும் நடக்காது. ஆனா அவர்கள் எல்லாருக்குமே அறிவிக்கப்பட்டபடி அந்த வீட்டுக்கான சாவி கொடுக்கப்படும். And Acts chapter 8 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது and 14th verse. 14வது வசனம். Did the Samaritans wait, tarry and pray? சமாரியர்கள் காத்திருந்து ஜெபித்து ஏதாவது பெற்றுக்கொண்டார்கள் என்று இருக்கிறதா? No, they received the word. இல்ல அவங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. They simply waited for John and Peter as to come. பேதுரும் யோவானும் அவரிடத்திற்கு வருவதற்கு காத்திருந்தாங்க. They didn't wait for anything else. அவங்க வேற எதற்கும் காத்திருக்கவில்லை. And look at Acts chapter 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. Paul has got the baptism of the Holy Spirit. 9ஆம் அதிகாரத்தில் பவுல் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார். Did he have any supernatural experience? அவருக்கு ஏதேனும் பிரத்யட்சமாக விசேஷித்த ஒரு அனுபவம் நடந்ததா? Because he is a Jew. அவர் யூதன் அல்லவா? The Jews Pentecost is already over. யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே ஏற்கனவே நடந்து முடிந்தாயிற்று. So the 3000 didn't have any spectacular experience. அந்த 3000 பேருக்கு எந்த பிரத்யட்சமான அனுபவம் இல்லை. All of them devoted Jews. அவங்க எல்லாரும் தேவ பக்தியுள்ள யூதர்களே. And the 5000 didn't get any spectacular experience. இந்த 5000 பேருக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யட்சமான அனுபவம் இல்லை. So they are all devoted Jews. அவர்களும் இந்த தேவ பக்தியுள்ள யூத கூட்டமே. And now Acts 9, Paul the apostle got filled by the Spirit of God. இப்பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பவுல் அடிகளார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். He didn't have any spectacular supernatural experience on that point of time. அவருக்கு அந்த இடத்துல ஒரு பிரத்யட்சமான விசேஷித்த அனுபவம் என்று எதுவும் கொடுக்கப்படவில்லை. And Acts chapter 10, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். so Spirit of God came down. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். But they didn't wait, they didn't pray, they didn't tarry. அவங்க காத்திருந்து ஜெபித்தாங்க. அப்படி எதுவும் வசனம் நமக்கு சொல்லலையே. And they had the supernatural experience, but after that there were nothing had mentioned, they got the baptism of the Holy Spirit. இந்த காரியத்திற்கு பின்பாக அங்க எந்த ஸ்பெஷலா ஒரு விசேஷித்த அனுபவம் எழுதப்படவில்லை. இதற்கு பின்பாக எங்கேயாவது ஒரு விசேஷித்த அனுபவம் நடந்தது என்று வேதம் நமக்கு எழுதி இருக்கிறதா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? How many of us could understand what I'm trying to சோகமா say? இருக்கீங்களே, முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? How many are able to understand? If they have, the spectacular event happened just once in an inauguration. அந்த பிரத்யட்சமான விசேஷித்த அனுபவம் இந்த காரியம் நடக்கிற முதல் முறையில நடக்குது. Inaugurated for Jews. அந்த திறப்பு விழா எங்க நடக்குதுன்னா முதலாவதாக யூதர்களுக்கு. Then all the Jews are just like that received the baptism of the Holy Spirit because they belong to Christ. அதன் பின்பாக எல்லா யூதர்களுக்கும் அவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசித்த போதே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக மாறிவிட்டனர். So if you are a Gentile, அப்ப நீங்க புறஜாதியாரா இருந்தீங்கன்னா, the Pentecost for Gentiles is already done. புறஜாதியாருக்கான பெந்தேகோஸ்தே ஏற்கனவே நடந்து முடிந்தாயிற்று. So the moment you believed, நீங்கள் விசுவாசித்த போதே you united with Christ. நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So it's just one body. இது ஒரே சரீரம். If the head, if the body, the leg has the life, of course the little finger also has life. ஐயா, இந்த கால்ல ஜீவன் இருந்துனா அந்த கால்ல இருக்கக்கூடிய அந்த சுண்டு விரலுக்கும் ஜீவன் இருக்கணும் ஐயா. So you joined the body. நான் இன்னைக்கு சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். So as long as you are in the body, you have already baptized by the Holy Spirit. நான் கிறிஸ்துவில் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஏற்கனவே நடந்தாயிற்று. Hallelujah. How many of you have received the baptism of the Holy Spirit? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப கையை தூக்காதவங்களுக்கு உங்களுக்கு இல்லையா? திருப்பி வேற சொல்லுமா? If you are baptized by the Holy Spirit, raise your hands and say hallelujah. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி பக்கத்துல பார்த்து கை இப்படி சொல்லுங்களேன். Turn to your neighbor, hold their hands. No, please be strong. தைரியமா இருங்க. You need to know this truth. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும். If you go outside, people will question you. வெளிய போனா உங்களை கேள்வி கேட்பாங்க. Oh, I am baptized. நான் ஞானஸ்நானம் பெற்றேன். I was bounced back by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால தூக்கி எறியப்பட்டேன். Oh, it's like an electric shock. I've been thrown away. ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படி பறந்து போய் விழுந்தேன். When the man of God put his hand on my head, I was just flying. தேவ மனுஷன் அவருடைய கரங்களை என் தலையின் மேல் வைத்த போது நான் அப்படி பறந்து போய் விழுந்தேன் ஐயா. மேபி உங்களுக்கு ஏதோ சிண்ட்ரமா இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சா எங்களுக்கு தெரியல. அப்படி ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்னா that is your own experience. ஒருவேளை அப்படி தனிப்பட்ட அனுபவம் நடந்ததுன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் மாத்திரமே. நான் தூக்கி போடப்படாததுனால எனக்குள்ள ஆவியானவர் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். If you think
Because I was not thrown out and have a special specific experience like the so-called people, if you think that I don't have the Spirit, that is a foolish thing. சார் ஒரு முறையாவது விழுந்தாதான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்குவேன் நான் நம்புவேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, If you say that at least once I need to fall down and then only I will believe that I have the Spirit of God, come and kneel down in front of us. வேணா முன்னாடி வந்து நில்லுங்க. Let's finish it today. இன்னைக்கே பண்ணிடுவோம் அதை. நாங்க 3 பேர் இருக்கிறோம். 3 people are here. பிடிக்க நிறைய பேர் இருக்காங்க. And we have many people to hold on. You just close your eyes. கண்களை மட்டும் மூடுங்க. We know how that magic had to happen. இந்த காரியத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்க அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். Because we have experienced that and then only we have come here. Still I remember I was in a fasting prayer, all night prayer once. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு முழு இரவு ஜெபத்துல நான் இருந்தேன். Don't expect me to reveal the name. I will not do it. பேர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லுவேன் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இல்ல மிகவும் பிரபலமான ஒரு மனிதர். And I went அங்க செஞ்சேன். And they conducted a camp. ஒரு முகாம் நடத்துனாங்க. Even that prophet is still doing ministry. அந்த தீர்க்கதரிசின்னு அழைக்கப்படுகிறவர் இன்னைக்கும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாங்க அப்பெல்லாம் எப்படி சொல்றது, பேர்ல தீர்க்கதரிசி இருந்தாலே மீட்டிங் போயிடுவோம். So in those days if a person is called as a prophet, just in the poster we'll go for that meeting. We look for the poster. அந்த போஸ்டரை பாப்போம். Name அவங்க பேரை பாப்போம். பிராக்கெட்ல அதுக்கு முன்னாடி பிராக்கெட்ல பின்னாடி தீர்க்கதரிசன வரம் பெற்றவர். A man who had the gift of prophecy. I am the first one. முதலாவது போறால் நானா தான் இருப்பேன். கடவுளுக்கு முன்னாடி பொதுவா சொல்றேன், I was the first one. தேவனுக்கு முன்னாடி சொல்றேன், முதலாவது அங்க சென்றுவேன். முடி கொட்டி போனதுக்கு அதான் காரணம். நிறைய பேர் தலையில கையை வைக்கிறவங்க கையில தலையை கொடுத்து, maybe that is the reason I lost much of the hair. Every time somebody comes I'll go and show my head unto them. நாங்க தலையை கொடுக்காத ஆளே கிடையாது. That was we are not, it is like we have not given our head to, there is nobody to whom we have not given our heads. We never miss anybody. யாரையும் தவற விட மாட்டோம். Don't think that this guy didn't know the supernatural things and silly guy didn't know that. ஏதோ சின்ன பசங்க இவங்களுக்கு இந்த விசேஷித்த அனுபவங்கள்லாம் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. Let me tell you some secret. கொஞ்சம் ரகசியத்தை சொல்றேனே. I was not only the receiving end. அதை பெற்றுக்கொண்டோன் மாத்திரமல்ல, there are so many times I was in the giving end. பல நேரம் கொடுக்கிற ஒரு பகுதியில நான் இருந்திருக்கிறேன். நாங்க தள்ளி இருக்கோம் நிறைய பேரை. We have pushed many people down. வாங்க தள்ளி காமிக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. Whoever and whatever great person you might be, if you come, we know how to push you. One finger is enough. ஒரு விரல் போதுங்க. There are some techniques. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. I went to this meeting. நான் அந்த மீட்டிங்க்கு சென்றேன். This man is a prophet. அந்த தீர்க்கதரிசி அவர் அழைத்துக் கொள்வார். And that time I was got few gifts, but I was few gifts of left over. அப்ப எனக்கு ஒரு சில வரங்கள் இருந்துச்சு நினைச்சேன், ஒரு சில வரங்கள் இல்லன்னு நான் யோசிச்சேன். சொல்ல மாட்டேன் என்ன வரங்கள் இருந்தா. I will not reveal what are the gifts. நாங்க ஸ்மார்ட் பிற ஒரு மியூட் போடணும் பாரு. Okay, so I have few gifts. ஒரு சில வரங்கள் இருந்தது. But few are in pending. ஆனா ஒரு சில வரங்கள் இன்னும் எனக்குள்ள செயல்படல. But I want everything. ஆனா எனக்கு எல்லா வரங்களும் பெற்றுக்கொள்ளணும் ஆசை. God is God of abundance. தேவன் செழிப்பின் தேவன் அல்லவா? நிறைவின் தேவன். மன்னிக்கவும் நிறைவின் தேவன் அல்லவா? Even that point of time I'll shut the door and we want to fast for at least 4 days without drinking water, without swallowing our saliva. அந்த நாட்கள்ல கூட கதவுகளை பூட்டி கொண்டு 4 நாட்கள் முழுவதுமா உபவாசம் இருந்து தண்ணியை குடிக்காம, இன்னும் சொல்ல போனா எச்சில கூட விழுங்காம உபவாசம் இருந்த நாட்கள். பரிசுத்தமானோம். We are a holy man. சும்மா சொல்லிர கூடாது. Don't just call like that. And I went that meeting. அந்த மீட்டிங்க்கு சென்றேன். It is a power camp kind of. அது ஒரு வல்லமையின் முகாம் அழைப்பாங்க. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க யாருன்னு. If I reveal one more name you will know who it is. சத்தியமா சொல்ல மாட்டேன். I'll definitely not say. I went. அந்த மீட்டிங் சென்றேன். And they prayed. அவங்க ஜெபித்தாங்க. I was kneeling down. முழங்கால் படிட்டேன். And this guy was praying. அந்த மனுஷர் ஜெபிக்கும்போது I was stand straight. நான் அப்படி நேரடியா நின்று கொண்டிருந்தேன். Because I was expecting to be thrown out. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அப்படி பறந்து போய் விழணும்னு. But that man has not that much power. ஆனா அந்த மனுஷருக்கு அவ்வளவு வல்லமை இல்ல போல. So he is trying only to push. அவர் என்ன தள்ளி மட்டும் தான் விட முயற்சிக்கிறாரு. And he is trying. அவர் முயற்சிக்கிறாரு. I know my balance is missing. எனக்கு தெரியும் நான் நல்லா தள்ளுறாரு, என் பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு. But still I am strong. ஆனாலும் அது எதிர்த்து நின்னு. Because I already crossed that experience. ஏன்னா இந்த கீழ விழுறதெல்லாம் எப்பவோ கடந்து வந்துட்டோமே. I want something spectacular. அத தாண்டி வித்தியாசமா விசேஷமா எனக்கு வேணும். The moment he passed away, I mean he just moved away from me. அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றபோது immediately உடனடியாக I look at the person who is standing next to me. எனக்கு பக்கத்துல இருந்த நான் மனுஷனை திரும்பி பார்த்தேன். நீங்க எல்லாம் என்ன சபை?
What church is this? கை கொடுனோட கை கொடுக்க மாட்டேங்க நீங்க. If you are going to give your hand, you are not giving hand. அந்த கூட்டத்துல முடிச்ச உடனே அவனுக்கு ப்ராபசி. நாம அல்லேலூயா. On that meeting, at the end of the meeting, to the person. Not end of the meeting. அந்த மீட்டிங் நடக்கும்போது. While prayer, they are praying for everybody. அவங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும்போது. Once they prayed for me. எனக்காக ஜெபித்து முடித்த உடனே. I believe that anointing has come. நான் அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பிடுச்சு நம்பினேன். Few gifts are left over. கொஞ்சம் வரங்கள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. Move by faith. விசுவாசத்துல காலை வச்சு. Take the step of faith. விசுவாசத்துல நடந்து. I looked to the person who is standing next to me. எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் திரும்பி. I pulled him. அவர் அழைத்து. Because that impartation had happened. ஏனா அந்த வரம் எனக்கு இப்பொழுது கடத்தப்பட்டனால. Because the one who put his hands on my head was a prophet. எனக்கு மேல கை வச்சு ஜெபிச்சவர் அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாரு. He is a prophet. அவர் தீர்க்கதரிசி. So the prophet prayed for me. அந்த தீர்க்கதரிசி எனக்காக ஜெபித்தனால. So the prophet anointing has been imparted in me. அந்த தீர்க்கதரிசியின் வரம் எனக்குள்ளாக வந்து விட்டது. Immediately moved by faith. உடனடியாக விசுவாசத்துல நடந்து. Work on faith. விசுவாசத்துல செயல்படணுமே. Stepping on faith. விசுவாசத்தில் நடக்க வேண்டும். I just look at the next person. பக்கத்துல இருக்கிற திரும்பி பார்த்து. And I started prophesying. அவருக்கு மேல நான் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தேன். அவன் திணறிப்பான் ஒரு செகண்ட். He would have been shocked at moment. He looked at me. அவர் என்னை பார்த்து. And I am like a giant, no faith. Giant prophet. ஒரு விசுவாசத்துல ஒரு பராக்கிரமசாலியான தீர்க்கதரிசி போல் செயல்பட ஆரம்பித்தேன். இப்பவே என் சைஸ் இப்ப இருக்குன்னா அப்ப என் சைஸ் எப்படி இருந்திருக்கும்? I was asking. நான் கேட்டேன். Is it right? சரியா? அவனே ஒரு நடுக்கத்துல இருந்தான். He was trembling because my modulation, you are coming from non-believer background, right? நீங்க ஒரு தேவனை அறியாத புற ஜாதியில இருந்து வந்திருக்கீங்க தானே சொல்லி ஒரு மாடலேஷன்ல சொன்னேன். என்ன prophecy சொன்னங்கறத இப்ப கூட சொல்றேன் பாருங்க. I can even tell what was the prophecy I spoke on that day. எத்தனை வருஷத்துக்கு முன்ன நடந்துச்சு சத்தியமா சொல்ல மாட்டேன். But I will not reveal how many years before it happened. My வேண்டாம். Okay, I prophesied. நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன். இப்போ the way I was asking, ஆனா நான் கேள்வி கேட்ட விதம், he has to accept my prophecy. நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற விதத்துல இருந்தது. ஏன்னா அவன் அப்படியே பார்த்தோன்னு அப்படியே யோசிச்சான். Because when he looked at me, he was like thinking about all this. யா சரிதான் யா. ரொம்ப நாளைக்கு முன்னே அப்படி ஆயிடுச்சு. For many years back that happened. Okay, ரொம்ப நாளைக்கு முன்ன ஆனத ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் போல இருக்கு. போ நடக்கிற உடனே வெளிப்படுத்திடுவாரு. Or maybe I thought God is revealing to me things that happened in the so long past earlier, and going forward God will remain and reveal to me immediate things as well. This is a local experience. இது ஒரு அந்த இடத்திற்கு உண்டான ஒரு அனுபவம். Still not get over, the thirst is not over. அப்ப கூட என்னோட அந்த ஆசை அந்த தாகம் தீரல. Went to United States. அமெரிக்க தேசத்திற்கு சென்றேன். ஃபாரின் அபிஷேகம். It is ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு அபிஷேகம். And I went. அந்த இடத்திற்கு சென்றேன். Studied Bible college. பைபிள் காலேஜ்ல சேர்ந்து படித்தேன். And it's a charismatic church. அது ஒரு charismatic திருச்சபை. Oh, everybody moved in gifts just like that. எல்லாரும் ரொம்ப எளிதாகவே எல்லா வரங்களிலும் செயல்படுவாங்கங்க. And one special meeting had happened. அங்க ஒரு விசேஷித்த கூட்டம் நடந்தது. On that day, அந்த நாள்ல no, some people are like wider than me and taller than me. என்னோட மிகவும் அகலமாக என்னோட மிக உயரமா இருக்கிற சில ஜனங்க இருந்தாங்க. And this guy came, an old man. ஒரு வயதான ஒருவர் வந்தார். 80 plus years. 80 வயதிற்கு அதிகமான ஒருவர். He touched. அவர் தொட்டார். And they fell down. எல்லாரும் கீழ விழ ஆரம்பிச்சிட்டாங்க. And I was standing. நாங்க நின்னுட்டு இருந்தேன். விழுந்து அசிங்கப்படுத்திராதீங்க ஆண்டவரே. Lord, please don't make me to fall down. Because there was a volunteers. ஏன்னா முன்னாடி ஒருத்தர் காத்து கொண்டிருப்பார். The moment you fall down, நீங்க கீழ விழுந்த உடனே they will catch and land you safely. அப்படியே உங்களை பிடிச்சு அப்படி பொறுமையா கீழ இறக்கி விடுவாங்க. If it is a female, ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னா volunteers. பெண் உதவுறதுக்கு ஆள் இருப்பாங்க. catch it lay down. அந்த பெண்கள் அவங்க அப்படியே பிடிச்சு கீழ படுக்க வைத்து immediately cover it. உடனே ஒரு துணியை வச்சு மேல மூடிடுவாங்க. And I was one among them. அங்க இருந்த அந்த வாலண்டியர்ஸ்ல நானும் ஒருத்தர். And he prayed for me. அவர் எனக்காக ஜெபித்தார். இப்போ நான் என்ன சொல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? What you are expecting now that I have to tell now? அப்படியே ஒரு வல்லமை இறங்கிச்சு பாரு. I received a wonderful spirit. அப்பலாம் ஒண்ணும் நடக்கவே இல்ல. Nothing happened. He prayed. அவர் ஜெபித்தார். And he said to me now, okay, Raj. அவர் சொன்ன காரியம், ராஜ், are you ready to drink the spirit? பரிசுத்த ஆவியை பருகுவதற்கு தயாராக இருக்கிறீரா? I am also ready. நான் ஆமான்னு சொன்னேன். And all the three people tried so much. அங்க இருந்த மூணு பேரும் ரொம்ப அதிகமா முயற்சி செய்தாங்க. அங்க இருக்கதுல சின்னவன் நான் ஒருத்தன் தான். I am the smallest of all these people there. ஆனா அங்க நான் அப்படியே நின்னேன் brother. But I was just standing there brother. ஒண்ணுமே நடக்கல. Nothing happened. Means what?
நான் என்ன சொல்ல வரேன்? You know what? Immediately what the people will say? உடனடியா இதை பார்த்தோன்னா, இதை சொன்ன உடனே ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? Don't harden yourself. உங்களை கட்டுப்படுத்தி அப்படி வச்சுக்காதீங்க. Light விடுங்க. Keep yourself light. By the way, அதை சொல்லும்போது I am not saying all these things are wrong. இது எல்லா காரியங்களும் தவறுன்னு நான் சொல்ல வரல. But the same time I am also saying that all these things are not right. ஆனா இந்த எல்லா காரியங்களும் சரின்னு நான் சொல்ல வரல. என்னடா சொல்ல வர நீங்க கேக்குறீங்க, புரியுதா? Maybe you will be wondering what are you trying to say? It's up to you. அதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. You discern it. நீங்க பகுத்தறியுங்க. Because Paul himself says, ஏனென்றால் பவுலடிகளார் சொல்லும்போது test everything and hold on what is good. எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பற்றிக்கொள்ளுங்கள் என்று எழுதி If இருக்கிறார். Paul himself say that, who am I? பவுலே இப்படி சொல்லும்போது நான் யார்? Let me also say that. அதேதான் நானும் சொல்றேன். Test everything. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. Even the preacher is Paul. The Berea church people, they went back, study the word and accept the truth. Be a Berea church. பிரசங்கிப்பது பவுலடிகளாகவே இருந்தாலும் கூட பெரையா திருச்சபை வசனம் என்ன சொல்கிறது என்று சோதித்து அறிந்து நிதானித்து ஏற்றுக்கொண்ட ஒரு திருச்சபையாக காணப்பட்டது போல நாமளும் காணப்பட வேண்டும். Take all this PPT. இந்த எல்லா பிபிடி நீங்க எடுத்துக்கோங்க. Oh, still you want more material? I'll give it. இன்னும் அதிகமாக நோட்ஸ் வேணும், நான் தர தயாரா இருக்கிறேன். Study. படிங்க. Study the word. வசனத்தை படிங்க. Don't rely on anybody's experience. எந்த தனிப்பட்ட மனிதனின் அனுபவத்தையும் வைத்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். I thank God has not allowed me to rely on my own experiences. நான் தேவனுக்கு இந்த காரியத்திற்காக அதிகமாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். எதற்காக என்றால் தேவன் நான் அனுபவிக்கிற என்னுடைய அனுபவங்களையே நான் சார்ந்திருக்காதபடிக்கு எனக்கு உதவினபடினால் He spanked on my head many times and made me to fail literally, deliberately. அவர் என் தலையில தெளிவா தட்டி பல இடங்கள்ல நான் தோல்வி அடைய என்னை வைத்ததனால நான் சில காரியங்களை புரிந்து கொண்டேன். That is how I have learned all these things. அப்படிதான் இந்த எல்லா காரியங்களையும் நான் புரிந்து கொண்டேன். இந்த வழியை சூஸ் பண்றது கஷ்டம், அந்த வழியை சூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. Discerning by the word, this is a hard path, but going behind the experience, it's an easy path. நாங்க சொல்றதுல 80% சரியா இருக்கும். Whatever we say, we all know that 80% will be right. We know your mindset. ஏன்னா உங்க மனதில் என்னோடுன்னு எங்களுக்கு தெரியும். We are coming your home regularly. ஏன்னா உங்க வீட்டுக்கு தினமும் வருகிறோம். We know what are your prayer request. உங்களோட வீட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்களை நாங்க அறிந்திருக்கிறோம். So bachelor means okay, awaiting for the marriage. அது ஒருவேளை வாலிப பிள்ளைங்களா இருந்தா தெளிவா சொல்லிரலாம் கல்யாணத்துக்காக ஜெபிக்கிறோம்னு. Teens means education. அது ஒரு 10 பருவத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய படிப்புக்காக. And if middle age means about the kids. ஒருவேளை நடுத்தர வயதுல இருக்கிறவங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக. Very old age means ஒருவேளை வயதுல முதிர்ந்தவர்களுக்குனா their health. உங்களுடைய சுகத்திற்காக. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது தீர்க்கதரிசனம் சொல்றது. It's not such a hard thing to prophesy based on these things. Hallelujah. No man, I want to communicate in a such a way that you will receive it in your heart, but I never intended to mock anyone. Please understand my heart. என்னோட இருதயத்தை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு ஆசைப்படுறேன். இதெல்லாம் நான் சொல்கிறது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை உங்கள் இருதயத்திலிருந்து ஒரு திறந்த மனப்பான்மையோடு தெளிவாக நீங்கள் வசனத்தின்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மாத்திரமே அன்றி யாரையும் இங்கே குறிப்பிடவோ இல்லை யாரையோ ஏளனப்படுத்தவோ அவங்கள கேலி செய்வதோ எங்களுடைய எண்ணம் அல்ல. I came from US. நான் அமெரிக்காவில் திரும்பி வந்தேன். I was doing the ministry. ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருந்தேன். I was not intended to say that, but let me say this. இதை சொல்லணும்னு நினைக்கல, நான் அதை சொல்கிறேன். I went to ministry to one particular town in South India. தென்னிந்தியா, தமிழ்நாடு. மதுரை மாமாத்த இருக்காங்களேன்னு யோசிச்சேன், மதுரைக்கு போனேன். Once I went for a meeting in Madurai. One particular church. ஒரு குறிப்பிட்ட சபை. I was preaching from the book of Job. நான் யோபுவின் புத்தகத்திலிருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். About the redemption. அவருடைய அந்த ரட்சிப்பை குறித்து. Redeemer. ரட்சகர் என்பதை குறித்து. And a few people came to me and asked me to pray. அந்த மீட்டிங் முடிந்தவரை சில ஜனங்கள் இடத்துல வந்து ஜெபிப்பதற்காக வந்தாங்க. One lady came. ஒரு பெண்மணி வந்தாங்க. And she wants me to pray. அவங்க என்ன ஜெபிக்க சொன்னாங்க. She has the young one standing next to her. அவங்க பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க. And her tummy was big. அவங்களோட வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. And I started praying. அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். You know, obviously what I would have prayed. உங்களுக்கே தெரியும் நான் எதுக்காக ஜெபிச்சிருப்பேன்னு. Being filled with the Spirit of God. ஆவியில நிரம்பினவனாக. I know, with all anointing. எல்லா அபிஷேகத்தோடும். I prayed. நானும் ஜெபித்தேன். For the baby inside the womb. அவருடைய வயிற்றில இருக்கிற கருவுக்காக ஜெபித்தேன். Thank God I didn't prophesy. நல்ல வேளை நான் தீர்க்கதரிசனம் சொல்லல. Once I prayed and everything. இந்த ஜெபம்லாம் செய்து முடித்த பின்பாக that sister slowly. அந்த பெண்மணி அப்படி மெதுவா, brother, ஐயா,
Actually, the baby was born, அந்த குழந்தை ஏற்கனவே பிறந்துருச்சு. and this is the boy. இதுதான் அந்த சின்ன பையன். But I have some problem. என் வயிற்றுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. That is why my stomach is like that. அதனால தான் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. Well, thank you, praise God. I pray for that. நன்றி ஆண்டவரே, நான் அதுக்காக இப்ப ஜெபிக்க போறேன். இதெல்லாம் தாண்டி வந்துட்டு தான் பிரசங்கம் பண்றோம். We have come across all these things and then only we are going to preach this. Okay, where were we? நாம எங்க இருந்தோம்? Okay, we were in Cornelius' home. கொர்நேலியின் வீட்ல என்ன நடந்தது? So 2, 8, 10. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம். Pentecost for Jews. யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே. Spectacular experience for Jewish people is over. ஒரு விசேஷித்த யூதர்களுக்காக தனிப்பட்ட பிரத்யட்ச அனுபவம் நடந்தேறிவிட்டு 3,000 didn't get any spectacular experience. ஆனால் அதற்கு பின்பாக இந்த 3000 பேருக்கு தனிப்பட்ட அனுபவம் என்று இல்லை. 5,000 didn't get any spectacular ஒரு experience. அசாத்தியமான அனுபவம் இந்த 5000 பேருக்கு கொடுக்கப்படவில்லை. Paul, a devoted Jew, didn't get any spectacular experience in Acts chapter 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தேவ பக்தியுள்ள யூதனாகிய பவுல் அடிகளாருக்கு ஒரு வித்தியாசமான பிரத்யட்ச அனுபவம் அருளப்படவில்லை. And Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஐ பார்க்கும்போது After that there is no spectacular experiences. அதற்கு பின்பாக எங்கேயுமே இந்த மாதிரி பிரத்யட்சமான அசாத்திய அனுபவங்கள் என்று எழுதப்படவில்லை. Spectacular experiences with respect to the Pentecostal or the baptism of the Holy Spirit. பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்ற அனுபவத்துக்கு ஒத்த இல்லை அதை ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக எந்த பிரத்யட்சமான அசாத்தியான அனுபவங்கள் நடந்தேறவில்லை என்று வேதம் சொல்கிறது. 15 years passed by. 15 வருடங்களுக்கு பின்பாக. Let me say that again. மறுபடியும் சொல்றேன். Acts chapter 10 there was a spectacular experience. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு அசாத்தியமான வித்தியாசமான அனுபவம் நடந்தது. The entire book of Acts is approximately 30 plus years of history. இந்த அப்போஸ்தல நடபடிகள் மொத்த புத்தகம் கிட்டத்தட்ட 30 வருட சபை வரலாறு. 10th chapter is over. 10ஆம் அதிகாரம் முடிந்து விட்டது. After that approximately 15 years there you will never see anything spectacular in the Bible. அதன் பின்பாக 15 வருடங்களுக்கு வேதாகமத்தில் வித்தியாசமான பிரத்யட்சமான அசாத்தியமான அனுபவங்கள் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. Now we come to Acts chapter 19. இப்பொழுது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருகிறோம். Turn your Bible please. உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn Acts chapter 19. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். And let me read few verses. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். So in Acts chapter 19 verse 1. அப்போஸ்தலர் 19 முதல் வசனம். I want you to see your Bible. உங்க வேதாகமத்துல அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். So 19th verse, 19th chapter first verse. 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். What does it say? என்ன சொல்கிறது? While Apollo was in Corinth, Paul traveled through the interior regions until he reached Ephesus. On that coast where he found several believers. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு. So Bible says believers. வசனம் சொல்லும்போது விசுவாசிகள். And the Bible says, there are some places, some translations say disciples. ஒரு சில வேத மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா சீஷர் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். NLT says believers. NLT translation அத believers விசுவாசிகள் என்று அழைக்கிறது. ESV says disciples. ESV translation அத நீங்க சீஷர்னு வாசிப்பீங்க. Now my question is, இப்போ என் கேள்வி என்னன்னா, don't look at the Bible, look at me. வேதத்தை பார்க்காதீங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். Did they have the baptism of the Holy Spirit? Because they are Gentiles and Gentiles is already done. If they are Jews, Jews is also done. So did they have the baptism of the Holy Spirit? ஐயா, இந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் இருக்கிறதா இல்லையா? ஒருவேளை அவங்க யூதர்களா இருந்தாங்கன்னா யூதர்களுக்கான பரிசுத்த ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 2ல நடந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை அவங்க புறஜாதியாரா இருந்தாங்கன்னா அவர்களுக்கான பரிசுத்த ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 10ல நடந்துச்சுன்னு சொல்லிட்டோம். எதுவா இருந்தாலும் சரி, யூதர்களோ புறஜாதியாரோ, இந்த எபேசு பட்டணத்தில் இந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நடந்துடுச்சா இல்லையா? Because all the condition is heard the gospel. ஏன்னா ஒரு பரிசுத்த ஞானஸ்நானத்துக்கு அடிப்படை காரியங்கள் என்னன்னா, சுவிசேஷத்தை கேட்டிருக்கணும், believed the gospel, சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், get the forgiveness of sin, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும், get repentance, மனம் திரும்புதல் இருக்கணும். that's it. அவ்வளவுதாங்க. You will have the baptism of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் இருக்கிறது. This is what we preached so far. இதுதான் இதுவரைக்கும் நம்ம கேட்ட செய்திகள். Now in 19th chapter, 19ஆம் அதிகாரத்துல Bible says they are believers. வேதம் சொல்கிறது அவர்கள் விசுவாசிகள்.
Bible says they are disciples. வேதம் சொல்கிறது அவர்கள் சீஷர்கள். Now Paul is asking them, இப்ப பவுல் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, did you receive the Holy Spirit when you believed? நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெறவில்லையா? So believers, did they believe or not? இவங்க விசுவாசிங்க தானங்க, விசுவாசிச்சாங்களா இல்லையா? ப்ளீஸ் எனக்கு ப்ரே பண்ணிக்கோ. ப்ரே பண்ண. லார்ட், தேவனே ப்ளீஸ் எனக்குக்காக give him அவருக்கு wisdom, ஞானத்தை to கொடுத்து this மரமண்டை, இந்த தேவ மனுஷருக்கு so that all will understand. எல்லாருக்கும் புரியணும்ல. Praying, God give me strength. தேவன் எனக்கு பலன் தாரும் நான் And ஜெபித்தேன். afternoon there is an important event. அதற்கு பின்னாடி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சாயந்திரம் இருக்கு. Men's day out. ஆண்கள் கூடயே இருக்கு. I need to have energy. எனக்கு இன்னும் பலன் வேணும்ல. God help me. தேவன் எனக்கு பலன் கொடுங்க. கொஞ்சம் என்கரேஜா அப்படியே கையை தட்டி உற்சாகமா என்ன ஊக்கப்படுத்துற விதத்துல காசு கொடுத்தா கரெக்டா செய்றாங்க. Okay, fine. So now the Bible called them as believers. வேதம் இவர்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறது. So far I explained, if you believe, you have been baptized by the Holy Spirit. இதுவரைக்கும் நான் என்ன உங்களுக்கு சொல்லிருந்தேன், நீங்க விசுவாசிகளா இருந்தீங்கன்னா விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று. But here they are believed. ஆனா இங்க இவங்க விசுவாசிகள் தான். They called themselves as disciples and believers. அவர்கள் அழைக்கப்பட்டது எப்படின்னா விசுவாசிகள் என்றும் சீஷர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். And Paul is asking, பவுல் கேட்கிறார், hey, did you receive the Holy Spirit when you believed? நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Because when you believed, you have to receive the baptism of the Holy Spirit. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிச்சீங்கனாலே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் இருக்கணும்ல. And of course the answer is they should have said, yes, we are baptized. அப்படி நாங்க எல்லாரும் என்ன சொல்லிருக்கணும்? ஆமாயா நாங்க விசுவாசிச்சோம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிருக்கணும்ல. சொன்னா பாருங்க ஒரு பதில். But look at the answer they said. Holy Spirit, Holy Spirit? கேள்விப்பட்டது இல்லையப்பா. I have never heard about him. இது நான் சொன்னது. That's what I said. இது interpretation. இது விளக்கம். But exactly he said the same. ஆனா அததான் அவங்களும் சொன்னாங்க. He said, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we haven't received, we haven't even heard that there is a Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெறவில்லைன்னு சொல்லலங்க, பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. பரிசுத்த ஆவியா? அது எந்த ஆவி? எந்த கடையில கிடைக்கும்? அப்படி கேட்டுட்டு இருக்கான். It's like Holy Spirit, what spirit, in which shop I can get him? That is how he was responding. Believed. விசுவாசிச்சாங்க. Believers. விசுவாசிகள் தான். Disciples. சீஷர்கள் தான். But ஆனால் never heard the baptism of the Holy Spirit. Why? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து அவர்கள் கேள்விப்படவில்லை. ஏன்? சும்மா அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு just taking out and picking out just one verse, சட்டையை கழட்டி ஆங்கர்ல தொங்குற மாதிரி தொங்குறோட நம்ம தத்துவத்தெல்லாம். You should not take out one verse and the way you put your shirts on a hanger you cannot put your doctrines on one verse. பாத்தீங்களா சில நேரம் அந்த வீட்டுக்கு கதவுக்கு பின்ன அந்த வரிசையை கொக்கி மாட்டிருப்பாங்க அப்படி. If you go in some of the homes you can find behind the doors you'll have someday hangers. The guys will remove the jeans and just hang the jean on that loop. It will be there. வாலிபர்ல நீங்க பார்க்கும்போது அவங்க ஜீன்ஸை கழட்டி அதுல அந்த லூப்பை வந்து கரெக்டா அதுல ஒரு ஹேங்கர்ல மாட்டிடுவாங்க. Few wives would have thought correct அது அங்கேயே தான் இருக்கும். சில மனைவிகளுக்கு இப்போ உடனே தெரியும், ஆமா ஆமா எங்க வீட்ல இப்படிதான், அது அங்கதான் இருக்கும். Whenever somebody called, brother please come, யாராவது ஒரு பிரதர் சீக்கிரம் வாங்க அப்படி சொன்னாங்கன்னா immediately go, உடனே சென்று remove the jean, அந்த ஜீன்ஸ் அப்படியே எடுத்து put the jean, உடனே போட்டு we'll go out, நாங்க வெளியே போயிடுவோம். once we come out திரும்பி வந்து remove the jean, கழட்டி put it in the hanger, அதே ஹேங்கர்ல and we'll stay back, அங்க தங்கி இருப்போம். and the wife will say, அப்ப அந்த வீட்ல அம்மா சொல்லுவாங்க, wife மனைவி wife will say, get me some tomatoes, எனக்கு கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொன்னா, இப்பதான் போயிட்டு வந்தேன், just no I went out, என்ன சொல்லிட்டு போனீங்க, did you tell me and go out, சரி என்ன வேணும், சரி what do you want, tomato, தக்காளி தான் வேணும், okay take the jean, மறுபடியும் அதே ஜீன்ஸ் எடுத்து put it went to the shop, கடைக்கு போயிட்டு get the tomato, தக்காளி வாங்கணும், give it the tomato, மனைவிட்ட கொடுக்கணும், remove the jean, ஜீன்ஸை கழட்டணும், put it back, அதே ஹேங்கர்ல போட்டுறணும். இப்படியே டாக்டரினையும் போடக்கூடாது. In the same way you should not interpret the doctrines. Years of years we simply hold on such kind of principles without understanding what does Bible really talk about.
நம்ம கிறிஸ்தவ உலகத்திலையும் இதே போல பல சத்தியங்களை வருஷக்கணக்கா அப்படியே நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாவே அந்த சத்தியத்தின் பின்னால தேவன் என்ன நோக்கத்தோடு என்ன வெளிச்சத்தோடு அது வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டது என்பதை நிதானிக்க சோதித்தறிய மறந்து விட்டோம். Are you ready to do a quick Bible study? குயிக்கா ஒரு வேத ஆராய்ச்சி பண்ண தயாரா இருக்கிறீங்களா? Quickly, very quickly. This is the basic need of a Christian. ரொம்ப விரைவாக இன்னைக்கு அடிப்படை கிறிஸ்தவத்தின் தேவை இது. How many of you want to become a Berea church? ஒரு பெரையா திருச்சி மாதிரி மாறணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அம்மி சர்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த other people, what church you want to be? சர்ச்சினாலே பெரையாவா தான் இருக்கணும். If you are a church, you have to be like the Berea church. பக்கத்துல பக்கத்துல welcome to the Berea church. Berea churchக்கு உங்களை வரவேற்கிறேன். சும்மா எல்லாத்தையும் ஸ்லைடு போட்டு அப்படியே பேட் இங்க மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. Don't look always on the slide that what is written there. Take your Bible. உங்க வேதாகமத்தை நீங்க எடுங்க. Let me clarify something. I want you to get the taste. உங்க வசனத்தை நீங்க பார்த்து அதை ருசிக்கணும்னு ஆசைப்படுறேன். They said, அவங்க என்ன சொன்னாங்க? They didn't even heard about the Holy Spirit. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்க கேள்விப்படல நாங்க சொல்றாங்க. Do you see somebody's name in the 19th chapter? What are the names? 19:1 and 2. இந்த 19வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல யாருடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? யார் பேர்ல இருக்கு? சத்தமா அப்படியே சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்கு? அப்போலோ and பால். யார் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்தது? யார் இந்த ஏரியா விட்டு போனது? Who has come to this place and who was the one who has moved out of this place? No, one person louder. Apollo left. அப்போலோ இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். Who has come? யார் இந்த இடத்துக்கு இப்ப வராங்க? பவுல் வருகிறார். Who was the minister of God before Paul come in this place? பவுல் இந்த இடத்திற்கு ஊழியம் செய்ய வருவதற்கு முன்பாக இங்க ஊழியம் செய்து கொண்டிருந்த தேவ மனிதர் யார்? Who is that? யார் அது? அப்படி போடு, சத்தமா சொல்லுங்க. ரைட், அப்போலோ. லெட்ஸ் ஸ்டடி அபௌட் அப்போலோ. அப்ப அப்போலோ என்னன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை படிக்க போறோம். புட் ரிவர்ஸ் கியர். கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு. சில பேர் முன்னால கேமரா இருந்தாலும் பின்னால திரும்பி பார்ப்பாங்க. There are some people, even if they have the reverse camera, they'll still look back and see the rear view. So I don't want to look forward. ஐயா எனக்கு முன்னாடி பார்க்க விரும்பல. So I want you to look backward. நான் திரும்பி தான் பார்க்கணும். Look back. திரும்பி பார்த்து. Go to the 18th chapter, last few verses. 18ஆம் அதிகாரத்துல கடைசி சில வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். From 24. 24வது வசனம். So it says, meanwhile a Jew named Apollos. அந்த இடத்துல அப்போலோ என்று அழைக்கப்பட்ட ஒரு யூதன் இருந்தார். So this guy was a preacher. இவர் ஒரு சாதுரியமான பிரசங்கியார். So an eloquent speaker. அவர் ரொம்ப சாதுரியமா பேசுறவர். Knew the scriptures very well. வசனத்தை நல்லா அறிந்திருந்தவர். And he is like very enthusiastic guy. ரொம்ப வல்லமையான ஒரு மனுஷர். உற்சாகமான மனுஷர். And he was teaching about Jesus. இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். With accuracy. அவர் ரொம்ப தெளிவா பிரசங்கிக்கிறார். Now look at me. இப்போ என்ன பாருங்க. What are the qualities of Apollo? அப்போலோவுடைய குணாதிசயம் என்னெல்லாம் சொன்னேன்? Eloquent speaker. நல்லா சாதுரியமா அவர் பேசுவாரு. Knew the scriptures. வேத வசனங்களை நன்றாக அறிந்திருந்தாரு. And he was an enthusiastic person. ரொம்ப உற்சாகமுடைய ஒரு மனிதரா இருந்தாரு. He taught about Jesus. இயேசுவை குறித்து பிரசங்கித்தாரு. And with accuracy. ரொம்ப தெளிவா பிரசங்கம் பண்ணினார். Now he was preaching. இப்போ இவர் இங்க பிரசங்கம் பண்றார். He was preaching about what? யாரை குறித்து பிரசங்கம் பண்றார்? Look at, it says, however he knew only about John's baptism. That is 25th verse. 25வது வசனத்தை பார்க்கும்போது அவர் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தார். What is the baptism of John the Baptist? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானம் எதை குறித்தது? சத்தமா சொல்லுங்க. அப்படி போடு, இன்னும் கொஞ்சம் சத்தமா. Baptism of repentance. பாவ மன்னிப்பிற்கேற்ற ஞான ஸ்நானத்தை தான் யோவான் ஸ்நானகன் கொடுத்தார். So now he was preaching about what John has done. அப்படினா இங்க அப்போலோ யோவான் ஸ்நானகன் என்ன செய்திருந்தாரோ அதை குறித்து தான் இங்க பிரசங்கிக்கிறார். Now he was preaching. அவர் எதை குறித்து பிரசங்கிக்கிறார்னா enthusiastically, with enthusiasm, ரொம்ப உற்சாகமா பிரசங்கிக்கிறார். eloquency,
ரொம்ப தெளிவா பிரசங்கிக்கிறார், boldly, தைரியமா பிரசங்கிக்கிறார், eloquency. சாதுரியமா Now பிரசங்கிக்கிறார். there was a couple in the congregation. இப்போ அந்த அங்க கேள்வி அந்த செய்தியை கேட்ட அந்த கூட்டத்துல ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. Aquila, Priscilla. அவங்க பேர் ஆக்கிலா பிரிஸ்கில்லா. So now they took him to their home. அவங்க அப்போலோவை தங்க வீட்டுக்கு அழைத்து நல்ல சாப்பாடு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I believe they were given a good food. And they very good in hospitality. ஏன்னா உபசரிக்கிறதுல அவங்க ரொம்ப நல்ல ஒரு தம்பதியினர். Then what they taught to this guy? அவங்க அப்போலோவுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? 27th. 27வது வசனம். Oh, sorry, not 27, 26. மன்னிக்கவும், 26வது வசனம். When Priscilla and Aquila heard him preaching boldly in the synagogue, they took him aside and explained the way of God even more accurately. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தனர். He was preaching accurately. ஐயா, வேதம் சொல்லுது அவர் ஏற்கனவே ரொம்ப திட்டமா தான் பிரசங்கம் பண்ணாருன்னு. Now Aquila and Priscilla explained him more accurately. ஆனால் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இன்னும் அதிக திட்டமாய் வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. What is the difference between accurate and more accurate? திட்டமாய் அறிந்து கொள்வதற்கும் அதிக திட்டமாய் அறிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? Did this guy preach about Jesus? ஐயா, இவர் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணாரா? என்ன பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க, இருக்கா இல்லையா? Look at your Bible and say, did he preach about Jesus? He preached Jesus. அவர் இயேசுவை குறித்து தான் He பிரசங்கித்தார். preached about Jesus. இயேசுவை குறித்து தான் பிரசங்கித்தார். But still something is missing. ஆனால் ஏதோ ஒன்று குறைபடுதே. Something was lacking. ஏதோ ஒன்று குறைவா இருக்கு. Something got truncated. ஏதோ ஒன்று குறைத்து காணப்படுகிறது. Something had got trimmed. ஏதோ ஒன்று குறைவான அளவுல தான் இருக்கு. It was not the holistic message. அது முழுமையான வசனமாக விவரிக்கப்படவில்லை. It was accurate. அது தெளிவா இருந்துச்சு. Not more accurate. ஆனால் அதிக திட்டமா இல்ல. Now these people pulled him into his house. ஆக்கிலாம் பிரிஸ்கில்லாவை வீட்டுக்கு அழைத்து and they explained. அவருக்கு விளக்குனாங்க. And now he started preaching again. இப்போ மறுபடியும் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. I just want to go down and 26th verse. Sorry, 28th verse. 28வது வசனம். He refuted the Jews with a powerful argument in public debate using the scriptures. He explained to them that Jesus was the Messiah. 28வது வசனம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாக தர்க்கம் பண்ணி, அந்த வசனத்து பின்பகுதி சொல்லுது, வேத வாக்கியங்களை கொண்டு திரும்ப சொல்றோம், வேத வாக்கியங்களை கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். Earlier he was preaching about Jesus. இதற்கு முன்னாடி இயேசுவை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்ணாரு. Now he is preaching Jesus is the Messiah. ஆனா இப்போ இயேசுவே கிறிஸ்து என்று அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். What is the difference? இந்த ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? What is the difference? என்ன வித்தியாசம்? When he preaching about Jesus, இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் போது he was mostly concentrate on the baptism of repentance that given by the John the Baptist. யோவான் ஸ்நானகனான அருளப்பட்ட இந்த மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானத்தை குறித்து மாத்திரமே அவர் பிரசங்கித்திருக்கணும். So he is preaching about the repentance, not about the redemption. அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார், ஆனால் ரட்சிப்பை குறித்து அவர் அறிந்து பிரசங்கிக்கவில்லை. He was preaching about Jesus, but he didn't know that Jesus was the Messiah. So he didn't preach the gospel completely. அவர் இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்தார், ஆனால் இயேசுதானே கிறிஸ்து, இயேசுதான் மேசியா என்பதை அவர் அறியாதிருந்தபடியினால இந்த சுவிசேஷத்தை முழுமையாக அவரால் விவரித்து பிரசங்கிக்க முடியவில்லை. Baptism of the Holy Spirit is baptism in Christ. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது. So he is preaching about the baptism in the water, but he didn't preach about the baptism in the Spirit of God. அவர் தண்ணீரினால் ஜலத்தினால் உண்டாகும் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தாரே தவிர ஆவிக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுவதை பற்றி அவர் பிரசங்கிக்கவில்லை. Did Apollo preach the gospel? அப்போலோ சுவிசேஷத்தை பிரசங்கித்தாருங்க. Yes sir. சத்தமா சொல்ல. Did Apollo, let me put it this way, did Apollo preach the profound gospel before he met Aquila and Priscilla?
ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் சந்திக்க முன்பாக இந்த சுவிசேஷத்தை முழுவதுமாக 5 சாராம்சங்களையும் அப்போலோ முழுவதுமாக எடுத்து விவரித்திருக்கிறாரா? No. இல்லையா? But after he heard from Aquila Priscilla, ஆனா ஆக்கிலா பிஸ்கிலாவோடு உண்டான இந்த சம்பாஷணைக்கு பின்பாக now he understood who is the Messiah. இப்பொழுது மேசியாகிய கிறிஸ்து யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். Oh, as prophesied, God came as a man with a sinless birth. வேத வாக்கியங்கள் முன்னறிவிக்கப்பட்டபடி பிதாவானவர் மன்னிக்கவும் தேவன் இந்த உலகத்திற்கு பாவமில்லாத ஒருவராக பிறந்தார். And that is Jesus. அது இயேசு. And that Jesus lived a sinless life. அந்த இயேசு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். Maybe he knew up to that. ஒருவேளை இதுவரைக்கும் அவர் அறிந்திருந்திருக்கலாம். And he knew about John. அவருக்கு யோவானை குறித்து தெரியும். But this Jesus died for my sin as a ransom. ஆனா இந்த இயேசு என் பாவங்களுக்கு பரிகாரமாக மரித்தார். And not only he died, அவர் மரித்தது மாத்திரம் இல்லையா, he raised from the dead. உயிர்த்தெழுந்தார். Oh, not only raised from the dead, உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, and he ascended to heaven. பரமேறினார். And one day he is going to come back. ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி வருவார். Meanwhile, he is interceding for me, sitting at the right hand of the Father. இந்த நாட்களில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். So now he understood all that. இந்த எல்லா காரியங்களும் இப்பொழுது அப்போலோ புரிந்து கொண்டார். And he left. அதன் பின்பு அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். But here in this place, ஆனா இந்த எபேசு பட்டணத்துல look at the 19th verse, 19th chapter now. இப்பொழுது 19வது அதிகாரத்துக்கு கவனத்தை And திருப்புங்க. 19th chapter, 3rd verse. அதுல 3வது வசனம். So Bible says, then what baptism did you receive or did you experience? Paul is asking the believers, the disciples. வேதம் சொல்கிறது பவுலடிகளார் அங்கிருந்த விசுவாசிகள்ட்ட சீஷர்ட்ட என்ன கேட்கிறார் என்றார், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? And they said, we got the baptism of John. அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். So these people are Old Testament believers. அப்படினா இங்கே காணப்படுற இந்த விசுவாசிகள், இந்த சீஷர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டு சீஷர்களே. Hallelujah. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? How many are able to understand what I'm trying to say? Does it look like a Bible study or does it look like a sermon? ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கா இல்ல ஒரு பிரசங்கம் மாதிரி இருக்கா? எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கும் அது முக்கியம் இல்ல. Have you got it? உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? அதான் எங்களுக்கு முக்கியம். அல்லேலூயா. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னு வச்சுட்டுங்களேன், இன்னும் கொஞ்சம் வேகமா கியரை போட்டு போவோம். If you are able to receive it and encourage us, we can move faster. Thank you, yeah, thank you. மதியம் ஒரு டீ. Okay, so here now Paul was asking, what baptism you got? இங்க பவுல் கேட்கிறார், என்ன ஞானஸ்நானம் We பெற்றீர்கள்? got the baptism of John. நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். Paul super அப்படினு சொல்ல. Paul didn't say, அற்புதம்யா. Paul said, John's baptism called for repentance from sin, not the remission from sin or the redemption from sin. பவுல் சொல்கிறார், யோவான் ஸ்நானம் கொடுத்த இந்த ஞான ஸ்நானம் மனம் திரும்புதலை குறித்தது உண்டானதே தவிர நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பாவத்தை நம்மை விட்டு விலக்கி நம்மளை மாற்றி சுத்திகரிப்பதற்கு ரட்சிப்பதற்கு உண்டான ஞான ஸ்நானம் அல்ல. அந்த ஞான ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞான ஸ்நானமே தவிர மன்னிப்புக்கான மீட்புக்கான ஞான ஸ்நானம் கிடையாது. That baptism of John is a baptism of repentance, not of remission of sins, nor the baptism to receive the redemption from God. But John, Bible says, but John himself told the people to believe in the one who would come later, meaning Jesus. அங்க பவுல் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்கள்ட்ட சொன்ன காரியம் என்னன்னா, யோவான் தனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் என்று யோவான் சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டி அவருக்கு விவரிக்கிறார். So then they understood the full gospel. இப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த முழு சுவிசேஷம் என்னன்னு புரிஞ்சு அதை விசுவாசிக்கிறாங்க. So now he said, as soon as they heard this, இதை அவர்கள் கேட்ட பொழுது they were baptized. அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்க. Not the baptism of repentance. இது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் அல்ல. In the name of not Jesus but the Lord Jesus. இயேசுவின் நாமத்தினால் அங்க ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு சொல்லல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பெற்றார்கள். They accepted Jesus Christ as Lord and Savior and they got baptized. Now Paul was praying and they filled by the baptism of the Holy Spirit. அவர்கள் இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானார்கள். இப்பொழுது பவுல் ஜெபிக்கிறார், அங்க அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். So now they filled with the Holy Spirit.
பரிசுத்தாவினால நிரப்பப்படுறாங்க, they spoke in tongues அந்நிய பாஷைகளை பேசினாங்க, and they prophesied. அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. Why? ஏன்? Why another spectacular experience? ஏன் மறுபடியும் ஒரு விசேஷித்த தனிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது? Please listen me very carefully. ரொம்ப தெளிவா நான் சொல்றத கவனிங்க. Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், when the Spirit of God came, ஆவியானவர் வந்த பொழுது Peter was the key person. அங்க முக்கியமான நபராக காணப்பட்டவர் பேதுரு. The world accepted Peter as an apostle. உலகம் பேதுருவை ஒரு அப்போஸ்தலர் என்று அடையாளம் கண்டு கொண்டது, ஏற்றுக்கொண்டது. Acts chapter 8, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், even though Philip came and preached the gospel, but still Peter and John came, and Peter was the person, the key person, and they got the baptism of the Holy Spirit for the Samaritans. பிலிப்பு வந்து அங்க சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட போதும் அங்க பேதுரு வந்து முக்கிய நபராகிய சபையின் திறவுகோலை என்று சொல்லப்படுற பேதுரு வந்து அந்த இடத்துல அவர் வந்த பொழுதுதான் அந்த அந்நிய பாஷை பரிசுத்தாவின் போன்ற காரியங்கள் அங்க நடந்தது. And Acts chapter 10, 10ஆம் அதிகாரம், once again Peter came, and you know the spectacular things had happened. மறுபடியும் இங்க பேதுரு வருகிறார், அங்கே விசேஷித்த பிரத்யட்சமான அசாத்தியமான அடையாளங்கள் காணப்பட்டது. Now Peter is also doing ministry. இப்போ பேதுரும் ஊழியம் செய்கிறார், Paul is also doing ministry. பவுலும் ஊழியம் செய்கிறார். If Peter and Paul came here, ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துக்கு அந்த நேரத்துல பேதுரும் பவுலும் வந்தாங்கன்னா, to whom you will give your head to pray? உங்க தலை யார்கிட்ட போய் கொடுப்பீங்க ஜெபம் பண்ண? யார்கிட்ட கொடுப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. ஏன் பீட்டர்? Why Peter? அவர் 3 தடவை டினை பண்ணதெல்லாம் மறந்துடுவோம். We will forget that he denied the Lord 3 times. விட்டுட்டு ஓடுனதெல்லாம் மறந்துடுவோம். We forget that he ran away. பவர் ஆகும். He has the வல்லமை. He has the power. அவட்ட வல்லமை இருக்கியா? Oh, this church they will only preach the word. இந்த சபையில வசனத்தை பேச மட்டும் தான் செய்வாங்க. But go to the adjacent church. ஆனா பக்கத்து சபைக்கு போங்க. அடிப்பாங்க பாருங்க ட்ரம். You can see how fast they hit the drum. அப்படியே ஒரு ஜிவ்வுன்னு வரும் சார். You will have such a ஒரு enthralling experience. உங்களை நான் சொல்லல. I'm not talking about you. நீங்க போக மாட்டீங்க. I know you will not go. ஆனா பீட்டரும் பால் வந்திருந்தா நடந்திருக்கும். But if Peter and Paul had come, this is what would have happened today. Paul would have thought, பவுல் யோசிச்சிருப்பாரு, oh, I am here to preach the gospel for the whole Gentile world. இந்த முழு புறஜாதியன் உலகத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் இருக்கிறேன். To the kings, ராஜாக்களுக்கும், to the elite people, அங்க இருந்த முக்கியஸ்தர்களுக்கும், and all the people over the world, even the Rome. ரோம அரசாங்கம் உட்பட அங்க இருந்த எல்லா புறஜாதியனருக்கும். But this guy, little Peter, ஆனா இந்த பேதுரு அவரு, everybody is accepting this guy as an apostle, but they are not accepting my apostleship. எல்லாரும் பேதுருவுடைய அப்போஸ்தலத்தின் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா பவுல் அப்போஸ்தலன் என்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. On those particular days, they didn't respect Paul as they treat Peter as an apostle. அந்த நாட்களில் வேதாகம் எழுதப்பட்ட நாட்களில் பார்க்கும்போது எப்படி பேதுருவை அப்போஸ்தலர் என்று அழைத்து அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களோ அதே போல பவுலை அவர்கள் அப்போஸ்தலர் என்று கருதி மரியாதை செலுத்தவில்லை. As apostle, this is what they have to do. ஒரு அப்போஸ்தலராக அவர் இப்படி தான் இருக்கணும். So heaven recognized Paul and telling to the world, okay, the Old Testament believers, you didn't get the Holy Spirit because you didn't know the gospel. Now Paul preaching the gospel, and when Paul laid hands, you are all got anointed by the Holy Spirit. You are all baptized by the Holy Spirit because he is also an apostle. இங்கே பரலோகமே ஒரு சாட்சியை, ஒரு அறிக்கை விடுகிற மாதிரி, பழைய ஏற்பாட்டு ஜனங்களே, நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது பவுல் வருகிறார், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், நீங்கள் விசுவாசிகளானீர்கள், இப்பொழுது பவுல் தன்னுடைய கைகளை வைத்து ஜெபித்த போது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள். எப்படி பேதுரு இருந்தபோது இந்த காரியங்கள் நடந்ததோ அதே போல பவுல் இருந்தபோது இது நடக்கிறது. பேதுரு ஒரு அப்போஸ்தலர் என்று எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அதே போல பரலோகம் இங்கே சாட்சி கொடுக்கிறது, பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்று. Hallelujah. Hallelujah. So now you tell me, to get the Holy Spirit, what do you need to do? இப்போ நீங்க சொல்லுங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க என்ன செய்யணும்? What should I do? Heard the gospel, சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், believe the gospel, விசுவாசிக்க வேண்டும், repentance from your sin, பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், got the forgiveness of sin, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். you have got the baptism of the Holy Spirit. Amen. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். எங்க ஆவியில நிறைஞ்சு கை தட்டுங்க. Maybe you can clap your hands by filled in the spirit. ஆவியில எப்பவுமே நிறைஞ்சதா இருக்கீங்க, கையை மட்டும் தட்டுங்க போதும். You are always filled in the spirit. You can clap the hands and give a praise Hallelujah. to the Lord.
So, no, I mean, give the hand to the person who is sitting next to you. உங்க பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து, Oh, a spirit baptized person, proud of you. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட சகோதரனே சகோதரியே, உன்னை குறித்து நான் மேன்மைப்படுகிறேன், சேர் பெருமைப்படுகிறேன். அப்படியே ஆட ஆரம்பிச்சிராம வேண்டாம், அதை சொல்லனா அது வேற, அதுக்கு அடுத்த வாரம் பேசுவோம். We will talk about those things next week. I'll just explain 2 things and finish, just 10 minutes. ரெண்டு காரியங்களை மாத்திரம் விரைவா சொல்லி முடிக்க போறேன். Okay, today this is what I mean, you don't need to have a separate experience called baptism of the Holy Spirit. If you have the separate experience, that is your experience, but biblically that is not advised or demanded. ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷித்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா அது உங்க தனிப்பட்ட அனுபவமாக மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளலாமே தவிர, வேதாகமத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமான பொதுவான அனுபவமாக இது இருக்க வேண்டும் என்று நம்ம கட்டாயப்படுத்தவோ இல்லை வேதாகமத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு விளக்குகிறதாவோ என்று தேடி பார்த்தா வேதாகமத்தை கட்டாயப்படுத்தவும் இல்லை, வேதாகமத்துக்கு அதுக்கான ஒரு ப்ரூஃபோ சாட்சியமும் இல்லை. அதனால யார்கிட்டையும் உங்க அனுபவத்தை திணிக்காதீங்க. So don't force your experiences on any people. Dangerous thing, you know what, since you are just pushing hard, people started acting. அப்படி நீங்க திணிக்கிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, நீங்க கண்டிப்பா அப்படி அனுபவம் இருக்கணும் நீங்க கட்டாயப்படுத்தி திணிக்கிறதுனால ஜனங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. Simply people started pretending. இப்படிதான் எனக்கும் இருக்கு ஐயான்னு சொல்லி அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலியா. If you are pretending, there is no purity in reverence. ஒருவேளை நமக்குள்ள இப்படிப்பட்ட தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஏதாவது நம்ம நடிக்கிறோம்னா, நமக்கு இந்த தேவனுக்கு பரிசுத்தாவிய தேவனுக்கு கொடுக்கிற கணத்துல, பரிசுத்தாவிய தேவனுக்கு கொடுக்கிற அந்த பயபக்தியில கற்புள்ள ஒரு சிந்தனை நமக்கு இல்லைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. Have purity in reverence. நம்ம கொடுக்கிற இந்த பயபக்தியில ஒரு கற்பனை சிந்தனை இருக்கணும். Don't pretend or act or dupify or copy other people just to please other people recognition. ஒரு மக்களுடைய பாராட்டை பெறுவதற்கு இல்லை மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆவிக்குரியவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மற்றவர்களைப் போல நடிக்கவோ இல்லை மற்றவர்களைப் போல சில காரியங்களை செய்து காண்பிக்கவோ இல்லை மற்றவர்களைப் போல சில காரியங்களை போலியா நமக்கு வாழ்க்கையில செஞ்சு காமிக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. Okay, we are all filled by the Holy Spirit, right? நம்ம எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கோம். We are baptized, right? நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். Let the anointed people say hallelujah. அபிஷேகம் பெற்றெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. Okay, now there are somebody who has got not anointed, so called not anointed. இப்போ இப்படி வச்சுப்போமே, ஒரு சிலருக்கு அபிஷேகம் ஒன்று இல்லைன்னு நம்ம வச்சுப்போம். So they need to wait, right? அப்போ அவங்க காத்திருக்கணுமா? I'll put it this way, do we need to wait to receive the Spirit, the baptism of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டுமா? 2 நோ கேட்டுச்சு, 3 4 okay, no, let me show you a verse. We have to wait. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேனே, காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு வசனத்தை எனக்கு காமிக்கிறேன். நீங்க காத்திருக்க வேண்டாம் நீங்கல்ல? You said not to wait, right? நான் காமிக்கிறேன் காத்திருக்கணும். Let me show you a verse to wait. Acts chapter 1 verse 4. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். Jesus said this. இயேசு சொன்ன வசனம் To the apostles. அப்போஸ்தலரிடத்தில் சொல்கிறார். Even the apostles have to wait. Then how dare you saying that you no need to wait? அப்போஸ்தலரே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐயா நீங்க எப்படி சொல்லலாம் காத்திருக்க வேண்டாம்னு? இத மட்டும் கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்றாதீங்க. Don't take the on this thing and put in a shorts. Look at the verse. அந்த வசனத்தை பாருங்க. You heard from me, for John baptized with water, but you will be baptized with the Holy Spirit not many days from now, which means these many days you got to wait. நீங்கள் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாட்கள் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்வீர்கள், அது வரைக்கும் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். So Bible says, Jesus said wait. வேதம் சொல்கிறது இயேசு சொன்னார் காத்திருங்கள். People take this verse, ஜனங்கள் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு and they invented a new term. அதுக்கு ஒரு புதுசா ஒரு வார்த்தையுமே அறிமுகப்படுத்திட்டாங்க. அடிப்பாங்க பாரு கரெக்ட்டா. Tarry meeting. காத்திருப்பு கூட்டம். Tarry meeting. காத்திருப்பு கூட்டம். Tarry meeting. காத்திருப்பு கூட்டம். On Saturday. கண்டிப்பா சனிக்கிழமையில. People asked me.
என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, Why you don't have any meetings on Saturday? ஏன் சனிக்கிழமையில ஒரு மீட்டிங் நம்ம சபையில இல்ல? நீ என்ன கேக்குறீங்க எனக்கு புரியுது. I understand what question, what kind of meeting you are I asking. said we'll meet only on Sunday. இல்லையா, நாங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் சபை கூடி We வருகிறோம். don't have a tarry meeting on Saturday evening. சனிக்கிழமை சாயந்திரத்துல காத்திருப்பு கூட்டம் தனிப்பட்ட ஒரு கூட்டம் கிடையாது. நாங்க டேரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. We don't need to tarry, we கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. But the Bible says you have to wait. ஆனால் வேதம் இந்த இடத்துல காத்திருக்கணும்னு சொல்லுதையா. Few questions. சில கேள்விகள். They waited. அவங்க காத்திருந்தாங்க. Did the 3,000 wait? அந்த 3000 பேர் காத்திருந்தாங்களா? Acts chapter 2:41. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 41 வசனத்துல அந்த 3000 பேர் காத்திருந்தாங்களா? Acts 4:4. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 4வது வசனம். Did the 5,000 wait? அந்த 5000 பேர் காத்திருந்தாங்களா? Acts chapter 8:14. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 14 வசனம். Did Samaritans wait? சமாரியர்கள் காத்திருந்தார்களா? Acts 9:17. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 17வது வசனம். Did Paul wait? பவுல் காத்திருந்தாரா? Acts chapter 10:44. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44வது வசனம். Did Cornelius wait? கொர்நேலியு காத்திருந்தாரா? All these people are not waiting. இந்த யாருமே காத்திருக்கலையே. Why are you asking us to wait? அப்ப நீங்க எங்களை காத்திருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. Now you tell me, do we need to have the tarry meeting? இப்ப நீங்க சொல்லுங்க, காத்திருப்பு கூட்டம் வேணுமா To வேண்டாமா? receive the Spirit of God. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருப்பு கூட்டம் வேணுமா? Thank you. உங்களுக்கு நன்றி சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு. And we need to pray. ஐயா நம்ம ஜெபிக்கணும் ஐயா. We need to pray for the Holy Spirit. ஜெபித்து தான் ஐயா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள No, முடியும். அடியேன் நெடு முழங்கால் நின்னு எத்தனை நாள் கதறேன் தெரியுமா? This servant, how many days I was on my knees and I was crying, you know. Did Bible ask you to pray for the Holy Spirit? வேதாகமம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்மை ஜெபிக்க சொல்கிறதா? I'll show you the verse. Bible asks us to pray. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேனே, வசனம் ஜெபிக்க சொல்லுதுன்னு. Turn the Bible to Luke 11:13. லூக்கா 11 அதிகாரம் 13வது வசனம். Bible says, வேதம் சொல்கிறது, if you then who are evil know how to give good gifts to your children, how much more will the heavenly Father give you Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமா எழுதி இருக்குல்ல. Jesus asked us to pray. இயேசு நம்மள ஜெபிக்க சொல்லிருக்காரு. Now you tell me we need to pray or not? இப்போ நீங்க சொல்லுங்க, ஜெபிக்கணுமா வேண்டாமா? இயேசுவே ஜெபிக்க சொல்லிருக்காரு. எவ்வளவு தைரியம்! நோ, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். Jesus said to pray, but how bold you are to say no. God is watching you. Let me show you one more verse. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேனே. John chapter 14 verse 16. யோவான் 14 அதிகாரம் 16வது வசனம். And I will ask the Father, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், and he will give you another helper. அவர் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறபடியாக வேறொரு தேற்றவாளனை, சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளனை கொடுப்பார். Now you tell me whether you are a good prayer warrior, Jesus the good prayer warrior. ஐயா, நீங்க ஒரு நல்ல ஜெப வீரரா இல்ல இயேசு ஒரு நல்ல ஜெப வீரரா? இயேசுவே ஜெபிச்சதுக்கு அப்புறம், Jesus, your prayer is not enough, let me pray to get the Holy Spirit. இயேசு நமக்காக பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்த பின்பா நம்ம சொல்றேன், நான் இயேசுவே உங்க ஜெபம் போதாது, உங்களோட நான் அதிகமா ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறேன். என்னத்த ஜெபிச்சாரு? இன்னும் அபிஷேகமே வரல. நான் ஜெபிச்சு பெற்றுக்கிற அபிஷேகத்தை. What prayer you prayed, Jesus? I didn't yet to receive this Spirit of God's baptism. Let me pray and let me get. Give reverence to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணுங்க. Have more purity in the reverence towards the Spirit of God and towards the Son of God. பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்திலும் பயபக்தியிலும் நம்ம அதிக கற்புள்ள சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். In Luke 11:13, why Jesus said, asked us to pray, that is not you ought to pray and get the Holy Spirit, but he says, like your parents, they are giving good gifts, but they are evil. But I am the good Father. How much more I will give. This is given the surety and the assurance of the Holy Spirit. லூக்கா 11 அதிகாரத்துல 13 வசனத்துல இயேசு ஏன் ஜெபிக்க சொன்னார் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சொல்கிற ஒரு ஜெபம் அல்ல அது. அங்களுடைய பின்பகுதியை நீங்க பின்புலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய தேவைகளை அறிந்து தேவையான எல்லா காரியங்களையும் அதிகமாக கொடுக்கிறாரே, அதை விட மிகவும் நல்ல பிதாவாகிய தேவனாகிய நான் உங்களுக்கு தேவையான சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்.
இங்க எதை குறித்து பேசுதுன்னா பரிசுத்த ஆவியானவரின் நிச்சயத்தை குறித்தும் அவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற வாக்குத்தத்தத்தை குறித்தும் பேசுகிறது. Just show you one image trailer for next week and finish. அடுத்த வாரம் எதை குறித்து பேச போகிறோம் என்பதற்கு ஒரு முன் ருசியாக ஒரு ட்ரைலராக நம்மகிட்ட காண்பிக்கிற ஒரு படம். ட்ரைலர்னு சொன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. ஏதோ அபசகன வார்த்தை சொல்ற மாதிரியே ட்ரை பண்றான். ஓகே, ஐ மீன் I'll just give one slide and finish. ஒரு ட்ரைலருக்கு ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் காமிச்சு முடிக்க போறோம். Then what we need to do with respect to the baptism of the Holy Spirit? அப்ப இந்த பரிசுத்த ஞானஸ்நானத்துக்கு இந்த காரியத்துல என்னுடைய பங்கு, என் வேலை என்னையா? What is the connection between me and the Holy Spirit? எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தொடர்பு என்ன? Oh, you said I got baptized. ஐயா நீங்க சொன்னீங்க நான் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றேன். And I believed. நான் விசுவாசித்த பொழுதே பெற்றேன். Then what should I do with the Holy Spirit? அப்ப இந்த ஆவியானவரை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? Look at this table. Within 5 minutes I just run through the table. Next week have this mindset and come next week we are going to deal in detail. இந்த டேபிளை மாத்திரம் பாருங்க, இதுல இருக்கிற காரியத்தை அடுத்த வாரம் விளக்க போறோம். Baptism of the Holy Spirit we have studied. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். This is something I belong to his body. இது எதை குறித்தது என்றால் நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன். Christ has united me with his body. கிறிஸ்து என்னை அவருடைய சரீரத்தின் அங்கமாக மாற்றி விட்டார். இந்த விரல் இந்த பாடியோட இணைக்கிறதுக்கு இந்த விரல் ஏதாவது செய்ய முடியுமா? Can this finger do something so that the finger get connected to this body? Only this body, this head can decide I can have the finger. இந்த தலைதான் இந்த விரல் இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரே இடத்துல இருப்பது இந்த தலை மாத்திரமே. So here this baptism, it is all about all the believers. I am just united with all the believers. இந்த ஞானஸ்நானம் என்பது எல்லா சகோதர சகோதரிகள் விசுவாசிகளை குறித்த காரியம். நான் எல்லா விசுவாசிகளோடு ஒரே இணைக்கப்படுகிறேன். We are all one family. நாம் ஒரே குடும்பம். We are all one body. நாம் ஒரே சரீரம். Exactly that is the meaning of the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்று சொல்வது இதை குறித்துதான். We became one family, one body. நாம் ஒரே குடும்பமாக ஒரே சரீரமாக மாறிவிட்டோம். And this is past tense. இது கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It's always past tense. இது எப்பொழுதுமே கடந்த காலத்துல தான் நடக்கிறது. The believed and you got baptized. ஐயா நீங்க விசுவாசிச்சீங்க, நீங்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டீங்க. No future, no present. இங்க எதிர்காலமோ இல்ல நிகழ்காலமோ கொடுத்த காரியம் அல்ல. And this is God does once. தேவன் ஒரு முறை செய்தார். சும்மா அடிக்கடி போய் ஆவியில ஞானஸ்நானம் பெற முடியாது. You cannot go now and then and get often be baptized in the spirit very often. அபிஷேகம் பெற்றியா அப்படி சும்மா கேட்க முடியாது, ஒரே தடவை தான் அது. You cannot go and again ask, are you anointed, are you anointed? It's only once. And let me tell you, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? இல்ல ஒரு காரியத்தை சொல்ல வரேன். People say அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம் பண்ணு. Pray that you will be anointed. Pray much that you will be anointed. I challenge you. நான் சவாலா சொல்றேன். Find one verse in the Bible. வசனம் எங்கயாவது இப்படி இருக்கா? நீங்க ஒரு வசனத்தை காண்பீங்க. One verse in the Bible. ஒரு வசனம் commanding us to pray for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு வசனம் காண்பீங்க? Nowhere in the Bible. வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. No command has given for the New Testament believer to pray for the baptism of the Holy Spirit, because this is God's doing, not my doing. புதிய ஏற்பாட்டு திருச்சபை ஜெபித்து இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டளையை வேதாகமம் எங்கேயாவது கொடுத்திருக்கிறதா என்று நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு இடத்துலயும் இல்லைங்க. ஏனென்றால் இது தேவன் செய்த காரியம், இங்க மனுஷங்க செய்யறது இல்ல. We no need to wait. நம்ம காத்திருக்க வேண்டாம். We no need to pray. நம்ம ஜெபிக்க வேண்டாம். There is no work involved in this. இதுல மனிதனுடைய வேலை எதுவுமே இல்ல. No great man of God come and laid his hands on your head. எந்த ஒரு தேவ மனுஷனும் வந்து தலையை மேல கையை வைத்தாதான் கிடைக்கும்னு கிடையாது. The only requirement is you have to believe. இங்க ஒரே ஒரு தகுதி என்னன்னா விசுவாசிக்க வேண்டும். Believe the word. வசனத்தை விசுவாசிக்கணும். Believe you have received the gift. நீங்க பரிசுத்த ஆவியின் பரிசுத்த பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். How many have received the gift? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியின் பரிசு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. It is a gift that God has given. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெகுமதி. And in the entire book of Acts, இந்த மொத்த வேதாகம அப்போஸ்தலர் புத்தகத்துல baptism of the Holy Spirit is a unique event to a people group, and now it's covered all the people groups, so no more spectacular event required. இந்த முழு அப்போஸ்தலர் புத்தகத்திலும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கும்போது இது ஒரு கூட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம். கூட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அனுபவம். இதுக்கு பின்னாடி தனித்தனியா இந்த அனுபவம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு இந்த அனுபவம் அப்படி கிடையாது. இது ஏற்கனவே நடந்து முடிந்தாயிற்று. எல்லாத்துக்கும் நடந்து முடிஞ்சிச்சு. It's done for every people groups. அப்ப நான் என்ன பண்ணணும்? So what I should do?
you have to be filled by the Holy Spirit. ஐயா நம்ம பரிசுத்தாவினால் நிரம்ப வேண்டும். Filled means what? நிரம்புவது என்றால் என்ன? கையை தட்டி ட்ரம் அடிச்சு கொதிச்சு ஆடுறது அதான் filled-ஆ? அது It's like I have to clap my hands, I have to jump, I have to roll. That's happening. that is pagan practices. ஐயா இது அந்நிய தேவத்தின் வழிபாடு அல்லவா? What is being filled? ஆனால் உண்மையாவே நிரப்பப்படுவது என்றால் என்ன? I give my body to the control to God. என் சரீரத்தை அவயங்களை அவருடைய கரத்தில் நான் சரணடைவது. Let him rule. அவர் என்னை ஆள வேண்டும். And this is a personal individual experience. இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பிரத்யட்சமாக அவருக்கு உரிய நிறைவு. Every one of us need to be filled by the Holy Spirit. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் நம்ம எல்லாருமே இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றாக வேண்டும். And this is not happening when you come to the church. இது சபைக்கு வரும்போது மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. This is not something happening when you are doing worship. நீங்க ஆராதிக்கும்போது மாத்திரம் தான் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் இல்ல. As long as you need to live as a witness, every time you need to filled by the Holy Spirit. நீங்க இந்த உலகத்துல அவருக்கு சாட்சியா வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால நாம காணப்பட வேண்டும். Baptism of the Holy Spirit is not the command, whereas filled by the Holy Spirit is a command written in the Bible, Ephesians 5:18. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்படவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை எபேசியர் 5:18 வாசிக்க முடியும். For the baptism we have to believe. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். But here we have to obey. ஆனா நிறைவை பெற்றுக்கொள்ள நாம் கீழ்ப்படியணுங்க. Obey the inspiration of the Holy Spirit. பரிசுத்தாவின் அகத்தூண்டுதலுக்கு நாம் கீழ்ப்படியணும். Obey the word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். Obey his leading. அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். Obey his guidance. அவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படியணும். Submit to him with all reverence and purity. எல்லா கனத்தோடும் எல்லா கற்புள்ள சிந்தனையோடும் அவருக்கு நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். And that is the position, but this is our condition. ஞானஸ்நானம் என்பது ஒரு விசுவாசிக்கு அருளப்பட்டு இருக்கிற அவருடைய ஸ்தானமாக காணப்படுகிறது. ஆனா பரிசுத்தாவின் நிறைவு என்பது ஒரு விசுவாசின் வாழ்வில் காணப்படுகிற ஒரு அனுதின ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது. Every day we need to be filled by the Holy Spirit. அனுதினம் நாம் நிரம்ப வேண்டும். And they experienced once. ஞானஸ்நானம் என்பது ஒரு முறை நடந்த ஒரு நிகழ்வு. Maybe they experienced and we are all baptized with one church. அன்று பழைய ஏற்பாட்டில் சார் மன்னிக்கவும் அந்த நாட்கள் அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் சபையாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். But today, ஆனால் இன்றோ every day we need to be filled by the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Are you filled by the Holy Spirit? பரிசுத்த ஆவியினரால் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்களா? Then what do we need to do? அப்படினா நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? We need to live as a witness in every now and then. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாட்சியா நம்ம வாழ வேண்டும். If you want to study more about the filled by the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் நிறைவை குறித்து இன்னும் அதிகமாக ஆழமாக நீங்க அறிந்து கொள்ள விரும்பினீங்கன்னா come to next week. அடுத்த வாரம் வாங்க. We'll study in detail. ஆழமாக விளக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். Hallelujah. Hallelujah. How many of you got baptized? எத்தனை பேர் பரிசுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Oh, how many of you being filled by the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த நிறைவினால் வாழ விரும்புகிறீர்கள்? How many of you have the power? எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த வல்லமை இருக்கிறது? வல்லமைனாலே வேணான்றாதீங்க. We need power. நமக்கு பரிசுத்தவின் வல்லமை வேண்டும். To live as a testimony for his glory. அவருக்கு சாட்சியாக அவருடைய நாம மகிமைக்காக வாழ அது வேண்டுங்க. Oh, thank God he helped me to deliver the message. I hope you received it. இந்த செய்தியை சொல்லும்போது நீங்க பெற்றுக்கொண்டிருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். I hope this is useful for you. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். Pray that this will be useful for many people. அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்பதுக்கு நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. And keep us in your prayers. God bless you. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.